மகேந்திரன் அண்ணன் ஆரம்பிச்சிடலாம். சார், we are ready. யா ரெடி சார். நம்ம ஆரம்பிச்சு. மகேந்திரவர்மன். வரவேற்புரை மகேந்திரவர்மன், வாங்க. சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்மியூட் பண்ண ஒரு நிமிஷம். மகேந்திரன் நீங்க அன்மியூட் பண்ணலாமே, நீங்க கோஹோஸ்ட் தானே. நீங்க ஓகே, வர மாட்டீங்க. ரைட் நீங்க. ஓகே சார், இப்போ ஆயிடுச்சு சார். ரைட், நீங்க ஆரம்பிங்க. நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஒரு முத்தான நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, அறிவியல் பலகை ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில உலகத்தினுடைய முதல் புத்தகம் வந்து எகிப்தில் தோன்றினதா சொல்லப்படுது. அந்த புத்தகத்தில் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு ரகசியங்களும் வெளிக்கொணரப்படும் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பிரபஞ்சத்தினோட ரகசியத்தை வெளியே கொண்டு வர ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் தங்களுடைய வாழ்நாளை வந்து எழுதிருக்காங்க. அந்த வாழ்நாளுடைய தியாகம் தான் நாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்க இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம பயன்படுத்துற உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், இல்லை எல்லா மின்னணு சாதனங்கள், இந்த மீட்டிங் நடத்துறோம் இல்லையா, ஜூம் மீட்டிங் நடத்துறோம் இல்லையா, இது கூட ஒவ்வொரு அறிஞர்களும் தங்களை வாழ்நாள் முழுவதும் இதுலயே வந்து செலவிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்நாள் செலவினதான் நாம வந்து இப்ப இவ்வளவு சொகுசா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில பல்லாயிரக்கணக்கான அறிவியல் அறிஞர்களுடைய உழைப்புல நம்ம இந்திய அறிஞர்களுடைய உழைப்பும் இருக்கு. அது பெரும்பாலான அறிஞர்கள் வந்து மறக்கடிக்கப்பட்டு இருந்திருக்கு வரலாறுல. ஒவ்வொரு வரலாறா எப்படி தங்கத்தை, வைரத்தை சுரங்கத்துல இருந்து தோண்டி எடுத்து அப்படி அதை பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா இவ்வளவு பெரிய வைரம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய தங்கம் கிடைக்குதுன்னு ஆச்சரியப்படுறோம். அந்த மாதிரி நம்ம இந்திய விஞ்ஞானிகள், நமக்கு தெரியாத விஞ்ஞானிகளை ஒவ்வொருத்தரா 44 விஞ்ஞானிகளை இது வரைக்கும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிற நம்ம ஆயிஷா நடராஜன் சாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முழுமையா ஒரு புதிய பெண் விஞ்ஞானி, அதாவது ஒரு இயற்கையாளர்கள் பற்றி சார் வந்து முழுக்க நம்ம கொஞ்சம் சொல்ல போறாங்க. நிகழ்ச்சியை முழுமையா கேட்டு இடையில உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை கடைசியா நம்ம வந்து சார் வந்து அதுக்கு விளக்கம் அளிப்பாங்க. சார் வாங்க சார். வணக்கம் சார். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மகேந்திரவர்மன் என்கின்ற நம்முடைய விவசாய விஞ்ஞானிகளுக்கு தீபா சௌத்ரியினுடைய வாழ்க்கை பெரும்பாலும் முழுமையாக கடிப்பு செய்யப்பட்ட வாழ்க்கை. சொன்னதை போலவே 2 விஷயங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறோம். சுரங்கத்திற்குள் நுழைந்து அங்கிருந்து நாம் மிக கடினப்பட்டு இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து வர வேண்டியிருக்கிறோம். தீபா சௌத்ரி சுரங்கத்திலிருந்து கிடைக்கின்ற தங்கமோ வைரமோ வான் நட்சத்திரங்களுக்கு இடையிலே இருந்து நாம் எடுத்து வர வேண்டிய மிகப்பெரிய நீங்க இப்போ ஷேர் பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நான் தீபா சௌத்ரி. தீபா சௌத்ரி ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு. ஏன் அவங்க ஒரு பெரிய சேலஞ்ச்? என்னுடைய இந்த 44வது எபிசோட் நாம் இந்திய சுதந்திரத்தினுடைய பவழ விழா ஆண்டு 75 ஆண்டு சுதந்திரம். இதற்காக இந்த ஆண்டு முழுவதும் நாம் பயணிக்க இருக்கிறோம். 75 விஞ்ஞானிகளை இந்த தொடரிலே பார்க்கிறோம். இந்த 44வது விஞ்ஞானி, இந்த 75 விஞ்ஞானிகளும் எது ரொம்ப டஃப் கேட்கிறேன். நான் தீபா சௌத்ரி. அப்படி மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஞ்ஞானி போடும்போதே அந்த நீங்க பார்க்கலாம். இதுதான் தீபா சௌத்ரி. என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மறைக்கப்பட்ட இயற்பியலாளர். இந்தியாவினுடைய விஞ்ஞானிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 புத்தகம். 4 புத்தகங்கள்ல நீங்க லீலாவதி டாட்டர்ஸ் ஒரு புக் இருக்கு சார், ரொம்ப ஃபேமஸான புக். உமன் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியான்ட்டு நேஷனல் புக் ட்ரஸ்ட் போட்டிருக்காங்க. நேஷனல் புக் ட்ரஸ்ட் தான் அது ஒரு புக். அது இங்க இருக்கு. அதர் ஜெண்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு இந்திய பெண் செலக்டட் உமன் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு
ஹர் வெளியே. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. என் வாய்ஸா? ஆமா. இப்ப பேசுங்க. சரியா இருக்கா சார்? இப்ப கரெக்டா இருக்கு. குனியும் போது மாறுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. குனியாம எப்படி சார் பேசுறது? ரைட். லீலாவதி டாக்கர் அந்த புத்தகம் உமன் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா, அது ஒரு புத்தகம். தி அதர் ஜெண்டர் இன் சயின்ஸ், அது ஒரு புத்தகம். செலக்டட் உமன் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா 2017 வெளிவந்த லேட்டஸ்ட். சார் இப்ப கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது. ஃபேன் ஏதாவது இருக்குங்களா பக்கத்துல? ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப். ரைட். Now it is all right. Fine sir. Now it's fine sir. இந்த 4 புத்தகத்திலும் இல்லாத ஒரு பெயர் பீபா சௌத்ரி. இவங்களோடது ஏன் எதுலையுமே இடம் இல்லை. நீங்க என்னென்னவோ விருதெல்லாம் கொடுக்குறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இடத்துல கூட நீங்க அவங்க பேரை பார்க்க. அப்படிப்பட்ட ஆனால் 2019 ஒரு விண்வெளியில இருக்கிற ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரத்திற்கு பீபாவின் பெயரை வைத்திருக்கிறார். யார் இந்த பீபா சௌத்ரி? அவங்க என்ன பண்ண? அதுதான் நம்ம உள்ள போறோம். இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் பிசிசிஸ்ட் என்று அழைக்கப்படும் பீபா சௌத்ரி 1913 பிறந்திருக்கிறார். ஆனால் தேதி தெரியவில்லை. திரும்ப ஒரு இருட்டடிப்புக்குள்ளதான் நம்ம நுழையிறோம். நான் தரோவா என்னுடைய சோர்சஸ் தேடி பார்த்துட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் தேதி தெரியல. ஒரு புத்தகம் அவங்கள பத்தி இத்தாலி மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து பிரெஞ்சு மொழிக்கு போயிட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த புக்ல கூட அவங்களுடைய பர்த்டே நமக்கு தெரியல. 1913 பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா பேர் பாங்கு பிஹாரி சௌத்ரி. பாங்கு பிஹாரி சௌத்ரி ஒரு டாக்டர், கல்கட்டால ஒரு டாக்டர். அவங்களுக்கு அவருடைய மனைவியின் பெயர் ஊர்மிளா தேவி. அவரு இத்தனைக்கும் பாங்கு பிஹாரி சௌத்ரி ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவராம். ஜமீன்தார்கள் அவங்க. அதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஊர்மிளா தேவி பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். இப்போ பிரம்ம சமாஜம் சம்பந்தமான அந்த படத்தை உங்களுக்கு காட்டுவாரு மகேந்திரன். இப்போ பிரம்ம சமாஜம் என்பதை உருவாக்கியவர் ராஜா ராம் மோகன் ராய். அது ரொம்ப முக்கியமாப்படுது. ஏன்னா இறுதி வரை இந்த பிரம்ம சமாஜம் நமக்கு வந்துட்டே இருக்கு. பிரம்ம சமாஜம் சம்பந்தப்பட்டவங்க ஊர்மிளா. அதுக்காக பிரம்ம சமாஜத்துக்கு மாறி அவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு பாங்கு பிஹாரி. இப்போ அவங்க பிறக்கிற குழந்தையெல்லாம் பிரம்ம சமாஜ குழந்தைகள். பிரம்ம சமாஜம் என்பதை 1828 இந்த ராஜா ராம் மோகன் ராய் ஏற்படுத்துகிறார். அடுத்த படத்துல அதனுடைய செயின்ஸினுடைய படம் தான் கொடுத்திருக்கிறார். ஆதி தர்மம், போதி தர்மம் இரண்டும் இணைந்ததுதான் பிரம்ம சமாஜம். ஆதி தர்மம், போதி தர்மம் ரெண்டும் சேரணும், அதுதான் பிரம்ம சமாஜம். அவர்கள் இந்துக்கள் அல்ல. இந்து விஷயத்தினுடைய நல்லது எடுத்துப்பாங்க, இஸ்லாமினுடைய நல்லது எடுத்துப்பாங்க, கிறிஸ்துவத்தின் நல்லது எடுத்துப்பாங்க. மக்களுக்கு சேவை செய்வதே அன்றாட இறைவனின் சேவை என்று நம்பிய ஒரு குழு. இந்த பிரம்ம சமாஜ கூட்டத்துக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்தப்பதான் அன்னை தெரசா தான் உருவானதா எழுதியிருப்பாங்க. சார் இதுக்கு முன்னாடி போயிடுங்க சார் ப்ளீஸ். அப்போ இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளதான் நாம ஊர்மிளா தேவியை பார்க்கிறோம். அவங்களுடைய அப்பா பேர் கிரீஷ் சந்திர முசும்தார். இந்த கிரீஷ் சந்திர முசும்தார் தான் இந்த படத்துல சென்டரா இருக்கிறது. அவருடைய பொண்ணு தான் ஊர்மிளா தேவி. அவங்களுடைய பொண்ணு தான் பீபா சௌத்ரி. பீபா சௌத்ரியோடு உடன் பிறந்த பெண்கள் 4 பேர், 5 பெண்கள், ஒரு பையன். முதல் பொண்ணு ரோமா சௌத்ரி. அவங்க பிரம்ம பாலிகா வித்யாலயால டீச்சரா இருந்து அதுக்கப்புறம் தானாவே பங்கஜ் மாலிக் சரானின்னு ஒரு ஸ்கூல் நடத்தினாங்க. இப்போ அந்த ஸ்கூல். 2வது பொண்ணு சின்ன வயசுலயே இறந்து போயிடுறாங்க, 3 வயசுலயே. 3வது பொண்ணு தான் பீபா சௌத்ரி, இன்றைக்கு நம்முடைய விஞ்ஞானி. 4வது லீலா சௌத்ரி. லீலா சௌத்ரி மாண்டசோரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க ஜவத்பூர் வித்யாபாத் என்கின்ற மிக பிரபலமான பள்ளியில பிரின்சிபாலா இருந்து அப்புறம் வாழ்ந்தவங்க. அந்த கடைசி பொண்ணு பேரு உமா சௌத்ரி. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். பையன் ஒரே பையன்
அவர் தான் ரஞ்சித் சௌத்ரி. அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இப்போ இங்கிலாந்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இதுல என்ன ஒரு விஷயம்னா, சௌத்ரி அப்படிங்கிற டைட்டில் அப்படின்னா என்ன, அது என்ன சௌத்ரி? நம்ம சௌத்ரி, நமக்கு தெரிஞ்ச சௌத்ரி, தங்கப்பதக்கம் படத்துல வர்ற சிவாஜி பேர் சௌத்ரி, மிஸ்டர் எஸ்பி சௌத்ரி அப்படின்னு கூடுவாங்க. அந்த சௌத்ரி அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. சதுர்தரா என்பதையும் தௌரி என்பதையும் இணைந்தது சௌத்ரி. 4 உடையவர், ஜமீன்தார் பரம்பரைக்கு தான் அந்த பேர் வரும். அப்படிப்பட்ட ஒரு பெயர் பெற்றவர் அவரு. அவரை அவங்க என்ன பிரம்ம சமாஜத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, பெண்கள் ஆண்களுக்கு சமமாக நடத்தப்படுவார்கள். அவங்க படிக்கணும், அவங்க மேலுக்கு வரணும் என்பதுதான் நோக்கம். மாலை நேரத்துல பிரம்ம சமாஜம் ஸ்கூல்ஸ் நடந்துச்சு. யாருக்கு? பள்ளிக்கூடத்தால் கைவிடப்பட்டவர்கள், அந்த மிகவும் ஒடுங்கிய நிலையில் இருக்கும் மக்கள், தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்களை கூட எழுத படிக்க வச்சாங்க இந்த பிரம்ம சமாஜம். அதுல அவங்களுக்கு பிரம்மன் தான் கடவுள், ஒரே கடவுள் தான் படைப்பு கடவுள் என்று அழைக்கிறாங்க. பிரம்மாவான்னு தெரியாது, ஆனா பிரம்மோ அப்படின்னா படைப்பவர் என்று அர்த்தம். இப்போ இவங்க படிச்ச ஸ்கூலு அதுதான் இப்போ அவர் காட்டின படம், அந்த பித்தூன் ஸ்கூல், பித்தூன் காலேஜியட் ஸ்கூல்னு அதுக்கு பேரு. இவர் தான் அந்த பள்ளியை உருவாக்கிய பித்தூன். 1849 உருவாக்கப்பட்ட பள்ளி. ஜான் எலியட் பித்தூன் என்பவர் தான் அவருடைய ஃபவுண்டர். அப்பவே ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரும் ராம்கோபால் கோஷ் போன்ற சீர்திருத்தவாதிகளும் ஆதரித்த பள்ளி. அந்த ஸ்கூல்ல இவங்க போய் சேர்றாங்க. ஏற்கனவே அங்க 2 கேர்ள்ஸ் தான் படிச்சாங்க, இவங்க 3வது கேர்ள். காதம்பரி கங்குலியும் அதுக்கப்புறம் பேகம் கலேடா ஜியா, வங்காளத்தினுடைய பிரதமராக இருந்தவர் கலேடா ஜியா, இவங்களுக்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கு நடுவுல பீபாவை பார்க்கணும். பீபா அங்க படிக்கும் பொழுது எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, பீபா டீச்சர் ஆயிடுவாங்க எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா பிரம்மா நைட் ஸ்கூல்ஸ் நடத்தினாங்க இல்லையா, சின்ன வயசுலயே அந்த நைட் ஸ்கூலுக்கு போய் தான் எழுத படிக்க கத்துக்கிட்டது எல்லாம் அந்த ஏழை கூலி தொழிலாளர்களோட அவங்க எப்ப கலந்துப்பாங்க. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சுனாலே அந்த ஸ்கூலுக்கு அவங்க போயிடுவாங்க. பகல் ஸ்கூலுக்கு போறாங்களோ இல்லையோ, மாலை பள்ளிக்கு அவங்க கண்டிப்பா போயிடுவாங்க. பீபாவை பத்தின ஆரம்ப கால பதிவு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் லேப் அந்த ஸ்கூல்ல, பித்தூன் ஸ்கூல்ல உருவாக்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான். ஏன்னா அந்த ஸ்கூலே கேர்ள்ஸ் ஸ்கூல். இந்த கேர்ள்ஸ் பேட்ச் அதுல லீடர்ஷிப்ல இருந்து அந்த லேபை உருவாக்கிய பெருமை இந்த நம்மளுடைய பீபா சௌத்ரியை சேரும். இந்த பீபா சௌத்ரி ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஒரு ஃபைனல் இயர்ல அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குற அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ ஒருத்தர் போயிருக்காரு, மாபெரும் ஒரு அறிஞர். அந்த அறிஞர் அபாலா போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸினுடைய மனைவி. அவங்க பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு, பீபா வாட் யூ வாண்ட் டு சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க ஐ வாண்ட் டு சி தி ஆட்டம் அப்படின்னு பதில் சொல்லி, இதுவும் அந்த ஸ்கூலினுடைய ரெக்கார்ட்ஸ்ல பதிவாயிருக்கு. இதை முடிச்ச பிறகு மெட்ரிகுலேஷனை சயின்ஸ்ல சென்டம் வாங்குறாங்க, இன்டர்ல மேக்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் சென்டம் வாங்குறாங்க. அங்கேருந்து ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ்ல போய் அவங்க ஜாயின் பண்றாங்க. இந்த ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ் என்பது இது பாத்தீங்கன்னாக்கா அந்த காலேஜ்ல படிச்சவங்க எல்லாருக்குமே கேலடோனியன்ஸ் பேர். கேலடோனியா அப்படிங்கிறது அந்த காலேஜினுடைய ஃபெஸ்டிவலுடைய பெயர். அந்த கேலடோனியன்ஸ்னு நெட்ல கொடுத்து பேர் பட்டியல் படிச்சா 4வது பேரே பீபா சௌத்ரி பேர் வரும். அதெல்லாம் அவங்க பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சாக்ரட்டிக் மெத்தட்ல டீச்சிங் இந்த காலேஜில் தான். 1830 உருவாக்கப்பட்ட கல்லூரி. அலெக்சாண்டர் டஃப் தான் இதனுடைய உருவாக்கம். இப்போ ஃபவுண்டர் அவர் தான். அந்த கிளாஸ் பிஎஸ்சி போய் ஜாயின் பண்றாங்க. அந்த கிளாஸ்ல ஒரே கேர்ள் சைல்டு இவங்க தான். எவ்வளவு தைரியமா பிரம்ம சமாஜமும் சேர்ந்து இவங்களை படிக்க வச்சாங்க. அவங்களுடைய முதல் பேப்பர் அங்க அவங்க எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே, on 3 basic properties of light rays further improving the Euclidean approach அப்படிங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட். 18 வயசு அப்போ அவங்களுக்கு முதல் பேப்பர் அவங்க வெளியிட்டாங்க. அது எதுலையுமே வெளிவரல. எழுதி அவங்களே சொந்தமா காப்பி எடுத்து தனக்கு ஹேண்டில் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட் டீச்சருக்கும், பிசிக்ஸ் என்டையர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி அவங்களே கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் கார்பன் காப்பி கிடையாது,
ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, கையாலேயே தான் திரும்ப திரும்ப எழுதணும். She wrote it 12 times the same paper and she handed over to every teacher there. இது வந்து ஒரு முக்கியமான சம்பவம். காலேஜ் வந்து அப்போ ஒரு முக்கியமான 2 பேர் விசிட் பண்ணாங்க ஃபைனல் இயர்ல. ஒருத்தர் பேர் வந்து அசுதோஷ் முகர்ஜி. அசுதோஷ் முகர்ஜி வக்கீலா இருந்தவர், ஜட்ஜாக உயர்ந்தவர், விஞ்ஞானியாக மலர்ந்தவர். அவர் தான் ராஜா பஜார் சயின்ஸ் காலேஜ் உருவாக்கியவர். அந்த காலேஜில இருந்து தான் நோபல் லோரேட்ஸ் தான் உருவானாங்க. அந்த காலேஜினுடைய ஸ்தாபகர். ஒரே ஒரு பெண்ணா இந்த டிபார்ட்மெண்ட்லயா அப்படின்னு கூப்பிட்டு அவர் பீபாட்ட பேசுறாரு. பேசிட்டு கம் டு மை காலேஜ் அப்படின்னு அவர் எம்எஸ்சிக்காக சொல்றாரு. அப்போ அந்த கல்லூரிக்கு வந்த இன்னொரு நபர் வந்து திபேந்திரா மோகன் போஸ். திபேந்திர மோகன் போஸ் இவர் வந்து ஜேசி போஸுடைய பிரதர், பிரதருடைய சன். ஜேசி போஸுக்கு குழந்தைங்க இல்லை, அவருடைய பிரதரோட சன் தான் இந்த டிஎம் போஸ் என்று அழைக்கப்பட்ட திபேந்திர மோகன் போஸ். அவரும் ஒரு பிசிசிஸ்ட். அவர் ஒரு இஸ் அ வெரி குட் காலேஜ் ப்ரொஃபஸர். அவரும் கூப்பிடுறாரு, யூ கம் டு த டிபார்ட்மெண்ட். ஏன்னா கூட வந்து ஒரு அவர் இல்லையா, மறுக்க முடியல. ஆனா டிஎம் போஸ்க்கு வந்து பெண்களோட வேலை பார்க்கறதுல நிறைய ப்ராப்ளம் பின்னாடி அது நிறைய தெரிய வைக்குது. அவங்க போய் அங்க ஜாயின் பண்றாங்க. 1936ல எம்எஸ்சி பிசிக்ஸ் ஜாயின் பண்றாங்க. அசுதோஷ் முகர்ஜி கையெழுத்து போட்டு அவங்க சேர்க்கிறாங்க. அடுத்த படத்துல நம்ம டிஎம் போஸை சந்திக்கலாம். டிஎம் போஸ் அங்க ஹெச்ஓடியா. இதுதான் அவங்க படித்த அந்த ராஜா பஜார் என்கிற அந்த கல்லூரி. இந்த கல்லூரி அங்க வந்து டீச்சரா ஜேசி போஸ், எஸ்என் போஸ், மெக்னாட் சாஹா இதெல்லாம் இருந்த கல்லூரி. ரொம்ப அற்புதமான கல்லூரி. ராஷ் பிகாரி சிக்ஷா பங்யாம் என்றுதான் அந்த கல்லூரியினுடைய பெயர். அது மேலே இருக்கிறது வங்காள பெயர். இப்போ அவங்க வந்து டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் 1937ல நடந்த பொழுது அதை வந்து மிக தீவிரமாக கண்காணித்து நம்ம பீபா சௌத்ரி தன்னுடைய அடுத்த கட்டுரை எழுதும், அடுத்த ஆய்வு கட்டுரை எழுதும். ஐன்ஸ்டீனுடைய பெண்டிங் ஆஃப் லைட்டை அதுக்குள்ள நிறைய பேர் வந்து ஆர்தர் எடிங்டன்ல இருந்து நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களுக்கும் ஒரு பேரலல் நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது 100% ப்ரூஃப் நீங்க எடுத்துக்க வேண்டியது. இஃப் யூ ரியலி லவ் சயின்ஸ் நீங்க ஒரு தடவை அதை ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் குட் ஃபார் யூ. அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. ஷி யூஸ்ட் ஒன்லி 2 லேயர் கொண்ட ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அவங்களே ஒரு டெலஸ்கோப் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணி 2 லேயர் இருக்கிற கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து சோலார் எக்லிப்ஸை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி பெண்டிங் ஆஃப் லைட், ஐன்ஸ்டீன் கொடுத்த பெண்டிங் ஆஃப் லைட் கரெக்ட் தான், ஐன்ஸ்டீன் வாஸ் ரைட் என்பதை இன்னொரு, அதாவது இப்போ பையோட வேல்யூ இருக்குல்ல 3.14 சொல்லினே போக இல்லையா, இது ஒவ்வொரு வேல்யூவா கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மாதிரி எடிங்டன் கண்டுபிடிச்ச பெண்டிங் ஆஃப் லைட்னுடைய அந்த பெண்டிங்கினுடைய ஆங்கிள் வேல்யூவை 1 more டைம் அவங்க அதிகப்படுத்தும். இப்போ டிஎம் போஸ் வந்து விட்டார். டிஎம் போஸ் வந்து வெரி ஃபென்டாஸ்டிக் பிசிசிஸ்ட். அவர் நான் சொன்ன மாதிரி ஜேசி போஸ்னுடைய சொந்த தம்பியினுடைய பையன், நெஃப்யூ என்று சொல்லுவார். இப்போ வந்து அவர் வந்து சிடிஆர் வில்சனோட ஒர்க் பண்ணவர். சிடிஆர் வில்சனோட ஒர்க் பண்ணி கிளவுட் சேம்பரை கண்டுபிடித்த குழுவில் இருந்தவர். இன்னைக்கு நம்முடைய உரைக்கு நாம முன்னாடியே இப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம், கிளவுட் சேம்பர் அப்படின்னா பார்க்கலாம். அப்போ அவங்க போய் டிஎம் போஸோட ஜாயின் பண்றாங்க. முதல்ல அவர் ரெஃப்யூஸ் பண்றாரு, முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் வேற வழி இல்லாம இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா சோலார் எக்லிப்ஸ் பேப்பர் இருக்குல்ல, இது ஒரு ரவுண்ட் வருது எல்லார்ட்டையும். இவங்க எழுதுனது 8 காப்பி தான், போன தடவையாவது 12 காப்பி, இந்த தடவை வெறும் 8 காப்பி தான் இவங்க எழுதினாங்க. ஏன்னா அப்பெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நீங்க மாட்டுக்கு ஜர்னலுக்கு அனுப்பிச்சு உடனே பிரிண்ட் ஆயிடாது. அதுவும் நீங்க பெண் விஞ்ஞானினா உங்களுக்கு வந்து 8 கையெழுத்து நீங்க கூடுதலா வாங்க. இப்போ பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லா காலேஜ்லயுமே அவங்க ஹீ தான், ஷீயே கிடையாது. ரொம்ப பெரிய கொடுமை சார் இது. அவங்க டிசில இருந்து எல்லாத்துலயுமே ஹீ தான் இருக்கும். தேர் இஸ் a small scare in her forehead வரணும்,
ஹிஸ்டம் தான் இது. ஏன்னா பெண்களே கிடையாது சார், ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வி என்று விதிக்கப்பட்ட காலத்துல இவங்க படிச்சிருக்காங்க. இப்போ ராமன் வந்து மூணு உமன் வச்சிருந்தார். 3 பேருமே அருமையான ஆய்வாளர்கள். ராமனை பத்தி இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் டிஎம் போஸ். ஆனா டிஎம் போஸ்க்கு அவருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, சில்வர் ஜூப்ளி ஆஃப் தி இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் செஷன் நடந்த பொழுது 1938ல டிஎம் போஸ் வந்து இவங்களையும் அழைச்சிட்டு போறாரு. ராமன் தனியா கலந்துக்கிறார். ஆனா டிஎம் போஸ் பிபா சௌத்ரியை கூட்டிட்டு போறாரு. பிபா சௌத்ரியும் டிஎம் போஸும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை ஆராய்ச்சி செய்திருந்தார்கள். அது எதை பத்தின ஆராய்ச்சி? அதுதான் காஸ்மிக் ரேஸ் என்பது குறித்த ஆராய்ச்சி. காஸ்மிக் ரேஸ் என்பது நம்மளுடைய அண்டக்கதிர்கள் என்று நாம் சொல்றோம். சார் அடுத்த படம் வேண்டாம் சார், கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் ப்ளீஸ். இந்த சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் 1914 உருவாக்கப்பட்டது, கல்கத்தால உருவாக்கப்பட்டது. இப்போ இன்னி வரைக்கும் 30,000 விஞ்ஞானிகளை கொண்ட பிரம்மாண்ட அமைப்பு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ஏசியாட்டிக் சொசைட்டி அந்த ஹால்ல தான் நடக்குது. ஜேஎல் சிமோசன் அண்ட் பிஎஸ் மெக்மோகன் இருவரும் இணைந்து உருவாக்கிய அற்புத நிறுவனம். இன்னைக்கும் சயின்ஸ் காங்கிரஸ் எவ்ரி இயர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் இந்தியாவுக்கு வழி செய்வதுதான் நோக்கம். 1914 35 பேப்பர் பிரசன்ட் பண்ணி ஒரு புக்கா போட்டான். அதுலதான் அசுரோஸ் முகர்ஜி தான் தலைமை தாங்கினார். அந்த 1914 அதனுடைய சில்வர் ஜூப்ளி 38 வருது. அவங்களுக்கு 5 நோக்கங்கள் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஒரு அமைப்பை பத்தி நாம தெரிந்து கொள்ளது. சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷனுக்கு 5 நோக்கங்கள். 1, டு அட்வான்ஸ் அண்ட் ப்ரமோட் ரிசர்ச். 1 வந்து ரிசர்ச்சை ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க ஃபண்ட் எல்லாம் கூட ஒதுக்குவாங்க. 2, டு ஹோல்ட் ஆனுவல் மீட் அண்ட் பப்ளிஷ் பேப்பர்ஸ். 3, டு செக்யூர் அண்ட் மேனேஜ் ஃபண்ட் ஃபார் சயின்ஸ். அப்புறம் டு பர்ஃபார்ம் எவரி ஆக்ட் ஆஃப் சயின்டிபிக் ப்ராபகண்டா. இதான் முக்கியம். அறிவியல் பலகையுடைய நோக்கமும் அது. அறிவியல் விஞ்ஞான் பிரச்சாரம்னு சொல்லும். பிரச்சாரம் பண்ணணும் அறிவியல். வெறும் அறிவியல் வச்சுட்டு இருந்து யூஸ் கிடையாது. கலீலியோ தான் வந்து அந்த விண்வெளிக்கு தன்னுடைய டெலிஸ்கோப்பை திருப்பினதோட நிறுத்தல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்கலாம், நிலா வட்டமா இருக்குதியா, பூமியும் வட்டம் தான் அப்படின்னு காமிக்கும். அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் யாருக்கும் காட்டாம இருந்தா அவரே வச்சுட்டாருன்னு பிரச்சனை. அதுதான் அங்க முக்கியம். அப்போ சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷனுடைய இந்த இது அப்போ என்ன ஆகுது, ஸ்டடீஸ் இன் நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் சமாரியம் நியூக்ளியஸ் ஆஃப் காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுரை டிஎம் போஸும் இவங்களுமா சேர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த கட்டுரையை பற்றி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் போஸ் ரிசர்ச் ஏற்கனவே வெளிவருது. இந்த கட்டுரையை சுமந்துக்கிட்டு தான் அவங்க சயின்ஸ் காங்கிரஸ்க்கு போறாங்க. அங்க சயின்ஸ் காங்கிரஸ்ல she meets வால்டர் போத். இந்த வால்டர் போத் என்பவர் ஒரு ஜெர்மன் நியூக்ளியர் பிசிசிஸ்ட். இவர் வந்து அந்த காங்கிரஸ் அட்டன் பண்ண வந்திருக்காரு. அவங்க பேப்பர் அவங்க படிச்ச உடனே he was very much attracted. என்ன இதுன்னு கமெண்ட், அந்த பேப்பரை படிச்சுட்டு அவர் அதுல டிஸ்கஸ் அப்படின்னு கமெண்ட் எழுதுறாரு. அந்த டிஸ்கஸ் எவ்வளவு நாள் நடந்தது? 4 மணி நேரம், டெய்லி 3 நாள். அந்த டிஸ்கஷன்ல என்னன்னா, இஸ் ஃப்ரம் ஜெர்மனி. டிஎம் போஸுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது. ஆனா அங்க பேசும்போது பார்த்தா பிபா சௌத்ரி ஜெர்மன் பேசுறாங்க, பிரெஞ்சு பேசுறாங்க, பெங்காலி பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க. நொந்து போயிடுறாங்க எல்லாருமே. she was well versed in German and French. எப்ப கத்துக்கிட்டாங்க என்ன? அதுதான் பிபா சௌத்ரி. அவங்க ஏன் கத்துக்கிட்டாங்க, எப்ப கத்துக்கிறாங்க? அதாவது என்னன்னா, இதுக்காக தான் கத்துக்கிறோம்னு நோக்கம் இல்லாமல் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்தையும் செய்து பார்க்க வேண்டும். இந்த ஆர்குமெண்ட் போக 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 our French shocked everyone, our German shocked everyone. அப்போ ஒரு ஐடியா,
போட்டோகிராஃபிக் எமல்ஷன் டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அந்த ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்றாரு. இந்த போட்டோகிராஃபிக் எமல்ஷன் டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாமேன்னு சொன்ன உடனே டிஎம் போஸ் வந்து அப்படியா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா பீவா சௌத்ரி தட்ஸ் தி பெஸ்ட் வே, கம் ஆன் லெட்ஸ் கோ அப்படிங்கிறாங்க. இப்போ டிஎம் போஸ்க்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா அவரை இவங்க டாமினேட் பண்றாங்க. ஆனா டிஎம் போஸ் என்ன பண்றாரு, இப்போ இந்த காலகட்டத்துல வேர்ல்டு வார் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அவரு கல்கத்தாவினுடைய ராஜா பசார் காலேஜ்ல இருந்து, அப்போ அவர் வந்து பாலிட் ப்ரொஃபசர், வெளியேறி அவருடைய பெரியப்பா நடத்திட்டு இருந்த போஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிடுறாரு. அவருடைய பெரியப்பா தான் ஜெகதீஷ் சந்திர போஸ். இந்த போஸ் இன்ஸ்டிடியூட்ல போய் அவர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி அங்க கொஞ்ச நாள்ல அவர் டைரக்டர் ஆயிடுறாரு. டைரக்டர் ஆகி அங்க ரொம்ப செல்வாக்கோட இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்வு. இப்போ நாம பார்க்கணும், வாட் இஸ் பீபாஸ் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ்? அது என்ன காஸ்மிக் ரேஸ்? அங்கிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும். காஸ்மிக் ரேஸ் என்றால் என்ன? காஸ்மிக் ரேஸ் என்பவை அண்ட கதிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மகேந்திரவர்மன் அந்த காஸ்மிக் ரேஸ் சம்பந்தமான படத்தை போடுங்க. அடுத்தது எஸ் ப்ளீஸ் ஸ்டாப். இந்த படம் தான். இப்போ காஸ்மிக் ரேஸ் என்கின்ற ஒரு வகையான கதிர்கள் வானத்தில் இருந்து தொடர்ந்து பூமி மேல உழுந்துட்டே இருக்கு. சூரிய குடும்பத்திற்கு அப்பால் இருந்து அது வந்து உழுது. இந்த கதிர்கள் உயிர் ஆற்றல் பெற்ற அணு துகள்களை கொண்டது. 2 மின்னூட்ட அணுத்துகளாக இவை இருக்கின்றன. They become ions. இந்த கதிர் எங்கேருந்து வருகிறது என்பது இன்று வரையில் திட்டவட்டமாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த கதிர்களை பத்தி அவங்க எப்ப கேள்விப்பட்டாங்க? பீபா ஸ்கூல் படிக்கும் பொழுது இந்த 2 விஞ்ஞானிகள் அங்க வந்தாங்க இல்லையா? அங்க வந்த பொழுது காஸ்மிக் ரே ரிசர்ச் தான் இப்போ உலகம் முழுக்க ஃபேமஸ்ன்னு அசுதோஷ் முகர்ஜி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுல இருந்து அவங்க புடிச்சுக்கிறாங்க காஸ்மிக் ரேஸ். இதுல இந்த காஸ்மிக் ரே விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அதை பார்க்கறது? காஸ்மிக் ரேவை பார்க்கறதுக்கான அதை பதிவு செய்வதற்கான ஒரே வழி கிளவுட் சேம்பர் என்று அழைக்கப்படுகின்ற முகில் அறை மட்டும்தான். இப்ப பாருங்க, இந்த கிளவுட் அங்க மேல இருந்து கீழே வருது. கொஞ்ச தூரம் வரைக்கும் அது பயான்ஸா இருக்குது. அப்புறமா அது இது இந்த படத்துக்கு நம்ம திரும்ப வருவோம். இப்போ கிளவுட் சேம்பர் கிட்ட போங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 படம். நவ் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, வில்சன் அப்படிங்கிறவர் தான் கிளவுட் சேம்பரை உருவாக்கியவர். இது வந்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கிளவுட் சேம்பருக்கு பபுள் சேம்பர் பேர். இதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கு, அதுதான் இவங்க பயன்படுத்தின கிளவுட் சேம்பர். இந்த கிளவுட் சேம்பர் பாருங்க எப்படி இருக்குது. இப்போ வானத்துல இருந்து கதிர்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்பெல்லாம் வந்து அந்த ஒரு அணு இருக்கு. ஒரு பேசிக் சயின்ஸ்குள்ள போறோம், கொஞ்சம் கவனிங்க, இரிட்டேட் ஆக வேண்டாம். அந்த அணுவுக்குள்ள என்ன இருக்கு? நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு. புரோட்டான் பாசிட்டிவ், எலக்ட்ரான் ஒண்ணு இருக்கு, அது வெளில சுத்திட்டு இருக்கு, அது நெகட்டிவ். அப்போ அந்த புரோட்டானுக்குள்ள என்ன இருக்கு, எலக்ட்ரானுக்குள்ள என்ன இருக்கு, நியூட்ரானுக்குள்ள என்ன இருக்கு? இத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு CERN மாதிரியான இடங்கள்ல மிகப்பெரிய ஹிக்ஸ் போசான் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. பிரம்மாண்டமான அமைப்புகள் இருக்கு. அன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் 2 அணுத்துகளை கண்டுபிடித்தவர் மரியாதைக்குரிய பீபா சௌத்ரி அவர்கள். அப்போ அவங்க காஸ்மிக் ரேஸ், அப்போ பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ்லாம் அப்ப கிடையாது. அவங்களுக்கு என்ன அவைலபிளா இருந்ததோ அதை பயன்படுத்தணும். முழு போட்டோகிராஃபிக் பிளேட்டும் கிடையாது, பயன்படுத்தணும். என்ன நடந்தது இப்ப நான் விளக்குறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த கிளவுட் சேம்பர் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு சேம்பர் மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி குடுவை. இதுல கீழே தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும். தண்ணி கொதிக்க கொதிக்க நீராவி மேல போகும். என்ன ஒரு விஷயத்தை வில்சன் கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். அவர் அந்த லேப்ல கண்டுபிடிக்கும் போது டிஎம் போஸ் அவரோட ஒர்க் பண்ணவர். அதனால கிளவுட் சேம்பர் உருவாக்க டிஎம் போஸுக்கு தெரியும். அவரிடம் இருந்து அவங்க கத்துக்கிறாங்க. பீபா போஸ் 2 பேர் கூட இருந்துதான் செய்யறாங்க. அப்பெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்க முடியாது, நீங்களே தான் செய்யணும். யார் ஒருத்தன் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தானே செய்யறானோ அவன் உண்மையிலேயே மிகப்பெரிய விஞ்ஞானி. இந்த வில்சன் கொண்டு வந்தது
அத அந்த ஜெர்மன் பிசிசிஸ்ட் தான் அதை பயன்படுத்தலாம் இதுக்குன்னு சொல்றாரு. அதுல என்ன ஆக்சுவல் இந்த நீராவிங்கிற அந்த புகை மேல போகுதுல்ல, மேல போகும்போது அது மேல வந்து விழக்கூடிய துகள்கள், இந்த துகள்கள் நீராவியில படும்பொழுது ஸ்பார்க் வரும். இந்த பேசிக்கை வச்சுதான் கிளவுட் சாம்பர் ஒர்க் பண்ணுது. இந்த நீராவி தான் கிளவுடு. மேல இருந்து வரக்கூடிய அத வந்து காஸ்மிக் அலைகளை மேலேந்து இது மேல விழ வச்சா அதுல ஸ்பார்க் வந்துன்னா அதை போட்டோ எடுத்தா இந்த காஸ்மிக் அலைக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடித்து விடலாம். இதுதான் பீபா சௌத்ரியுடைய கண்டுபிடிப்பு. இதுக்காக அவங்க போட்டோகிராபிக் பிளேட் எதிர்பார்க்கிறாங்க. அப்போ ஃபுல் டோன் போட்டோகிராபிக் பிளேட் கிடைக்கல. ஏனென்றால் 2ஆம் உலக யுத்தம் தொடங்கி விட்டது. அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இல்ஃபோர்டுங்கிற கம்பெனில இருந்து ஆஃப் டோன் பிளேட் தான் கிடைச்சது. ஆஃப் டோன் பிளேட்ல இருட்டா இருக்கும், நீங்க உங்க கண் பார்வையை பொறுத்து. அது ஆஃப் டோன் பிளேட்டை யூஸ் பண்ணி அவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறதுக்கு லேபுக்குள்ள உட்காந்துலாம் நீங்க செய்யணும். அவங்க டார்ஜிலிங்க்கு மலை மேல போறாங்க. மலை மேல போய் அந்த நடுக்கும் குளிர்ல 12,000 ஃபீட்லயும் 15,000 ஃபீட்ல பர்ஜிங்காங் அப்படிங்கிற ஒரு இடம் அங்க கொண்டு போய் வச்சு அதுல வந்து மேலேருந்து விழக்கூடிய அந்த ஸ்பார்க் வர வர சைட்ல இருந்து நீங்க போட்டோ எடுக்கணும். அப்பெல்லாம் என்ன கேமரா இருந்திருக்கும், அப்பெல்லாம் என்ன போட்டோகிராபிக் பிளேட் இருந்திருக்கும், அப்பெல்லாம் எப்படி நீங்க டார்க் ரூம்ல ஒர்க் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கணும், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. அதை வைத்து அந்த டாட்ஸ், அந்த லைன்ஸ், ஹரிசான்டல், வெர்டிக்கல், அதனுடைய மேக்னிடியூட்ஸ், இதெல்லாம் புரிந்து கொண்டு ஸ்கொயர் டாட்ஸ், ரவுண்ட் டாட்ஸ், அந்த ஹியூமன் ஐ இலூஷன் அதையும் புரிந்து கொண்டு உலகம் முழுவதும் இருந்தவர்கள் 62% சரியாக அறிவித்த பொழுது பீபா சௌத்ரி 96% சரியாக அறிவித்தார். எதை அறிவித்தார்? மவுண்டேனியஸ் ரீஜன்ஸ்க்கு போய் 18 இடங்கள்ல ஸ்டடி பண்ணி டீப்லி இன்வால்வ் ஆகி 4 கன்சிக்யூட்டிவ் நைட்ஸ் தூங்கவே இல்லை. 4 இரவுகள் தொடர்ந்து தூங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நைட் தூங்குவாங்க. இரவுல தான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்மிக் ரேஸுடைய பேசிக்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணி அயனைசேஷன் ட்ராக்ஸை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்க வந்து புரோட்டான்ஸ் உருவாவதற்கு முன் அது என்னவா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சப்பட்டாமிக் பார்ட்டிகல் புரோட்டான் ஆவதற்கு முன்னாடியே உருவாகிறது. என்ன கண்டுபிடிச்சாங்க? காஸ்மிக் ரே துகளா மாறுது. நம்ம அட்மாஸ்பியருக்கு வந்த உடனே அந்த துகள் கீழ் நோக்கி வருது. அந்த துகள் வேற என்னவாவோ இருக்குது, அப்புறம் தான் அது புரோட்டானா மாறுது. மண்ணுக்கு பக்கத்துல வரும்போது எலக்ட்ரானா மாறிடுது. எலக்ட்ரானா மாறினா அயன், உங்களுக்கு தெரியும், அயனைசேஷன் நடக்குது. இப்படி அவங்க வந்து ஒரு பார்ட்டிகல் இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சு பேப்பர் பேப்பர் அப்பியர்டு இந்த நேச்சர் இதழ். சப்பட்டாமிக் நியூ பார்ட்டிகல் ஃபவுண்டு. அந்த பேப்பருக்கு சப்போர்ட்டிவ் வாய்ஸ் கொடுத்தவர் தான் கேஎம் போஸ். கேஎம் போஸ் வந்து எமர்ஜிங் நியூ பார்ட்டிகல் அண்ட் ஆவரேஜ் மாஸ் க்ளோஸ் டு 200 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்று அதுக்கு நீங்க மாஸே அனௌன்ஸ் பண்ண. வேற யாராலையுமே மாஸை சொல்ல முடியும். அவங்க மாஸை எலக்ட்ரானை விட 200 மடங்கு மாஸ் அதிகம் உள்ள ஒரு சப்படாமிக் பார்ட்டிகலாக அது வருகிறது. இதெல்லாம் எதை வச்சு சொன்னாங்க? ஹாஃப் டோன் பிளேட்டை வச்சு சொன்னாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அந்த பேப்பர் வெளியே வருது. அந்த பேப்பர் நியூ நேச்சர் இதெல்லாம் பப்ளிஷ் ஆகுது. அந்த பேப்பரை படிச்சுட்டு சிசில் பிராங்க் போவெல் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பிசிசிஸ்ட், அவனுக்கு வந்து ஃபுல் டோன் பிளேட் கிடைக்குது. எல்லா வசதிகளுடைய அந்த இருக்கிற அந்த ஆய்வகம் கிடைக்குது. அந்த ஆய்வகத்துல வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு டவர் கட்டுறான். டவர் கட்டி அது மேல போய் உட்கார்ந்து 1947ல அந்த பார்ட்டிகளுக்கு பயான்னு பேர் வைக்கிறான். 1950ல நோபல் பிரைஸ் வாங்கிட்டான் சார். பீபா சௌத்ரியினுடைய கண்டுபிடிப்பு கண்டுகொள்ளப்படும். அவருடைய கண்டுபிடிப்பை படித்துவிட்டு அதை மறு உற்பத்தி செய்து அதற்கு பெயர் வைத்த அந்த போவெல் 1959 ஒரு புத்தகம் எழுதுறான். அந்த புக்கு இப்ப நான் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சேன். அந்த புக்ல அவன் அக்ரி பண்றான் என்னன்னா, ஆல் தீஸ் கிரேட் ஐடியாஸ்
பீவா அப்படின்னு சொல்றான். பீவா, BIVA, ஸ்பெல்லிங் தப்பா எழுதுறான். பீவா சயின்டிஸ்ட் பீவா ஃப்ரம் இந்தியா இஸ் பயோனியர்னு. இவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சது. ஸ்பெல்லிங் கூட கரெக்டா எழுது. The study of elementary particles by the photographic method என்பது அந்த புக்கோட டைட்டில். நீங்க வேணாலும் தேடி எடுத்து பாருங்க. இப்படி ஒரு கொடுமை நடக்குது சார். திரும்ப நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி ஒன்று போகுது. இப்போ என்ன ஆகுது, சடன்லி DM போஸ் அவங்கள கூப்பிட்டு, போதும் இதுக்கு மேல நாம we don't want to do this experiment. அதுக்குள்ளேயே அவங்க 2 பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. போஸ் இன்ஸ்டிடியூட்ல போய் ஒர்க் பண்றாங்க. போஸ் இன்ஸ்டிடியூட்ல 1939 முன்னாடியிலேருந்தே அவங்க ஒர்க் பண்றாங்க. அவர் நினைத்திருந்தால் DM போஸ் நேச்சர் இதழில் வெளிவந்த 2 பேப்பர் அவங்க பேப்பரை வச்சு அவங்களுக்கு கல்கத்தா யூனிவர்சிட்டியில PhD வாங்கி கொடுத்துருக்க முடியும். DM போஸ் இன்னொரு CV ராமனாக நடந்து கொண்டார். இதை நான் சொல்லல சார், வரலாறு சொல்ல. அநியாயத்திற்கு ஜெண்டர் பயஸ், பெண் என்பதால் ஒடுக்கப்பட்டார். In nuclear disintegration by cosmic rays using photographic plate method என்று அறிவித்து அவங்க போஸ் இன்ஸ்டிடியூட் ஆனுவல் கலெக்ஷன்ல பீபா சௌத்ரியினுடைய அந்த 1939 பேப்பர் இருக்கு. மேசான்ஸ் பத்தி 2 பேப்பர் நேச்சர் இதுல தான் அதுவும் வெளிவரும். Perfectly she predicted the size of meson 0.6 times that of size of a proton. எப்படி அதுக்கு சொன்னாங்களோ பயான்ஸ்க்கு மேசான்ஸ்க்கு சொன்னாங்க. All mesons are unstable. இந்த மேசான் தான் எலக்ட்ரானா மாறுது என்பதை அவர்கள் எழுதுகிறார்கள். காஸ்மிக் ரே எங்கேன்னு வருதுடா, முதல்ல பயான்ஸா மாறுது, பயான்ஸ் மேசான்ஸா மாறுது, மேசான்ஸ் என்னவா மாறுதுன்னு படிப்படியா அவங்க சொல்றாங்க. மவுண்ட் எவரெஸ்டுக்கு எவ்வளவு மேல இருக்குன்னு பாருங்க, எங்கிருந்து வருதுன்னு பாருங்க, கம்யூனிகேட்டிவ் பிளேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க பென்சில்ல போட்ட டிராயிங் தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் டிராயிங்கா இன்னைக்கு மாறி இருக்கு. She is the first to measure the mass of mesons. இது நடக்குது. சடன்லி DM போஸ், போதும் காஸ்மிக் ரிசர்ச் விட்டுட்டு என்கிட்ட வரதா இருந்தா என் கூட வா, இதெல்லாம் வெளியே போகணும். இது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னு கேட்குறாங்க, எக்யூப்மெண்ட் எவ்வளவுதான் நான் செலவு பண்றதுன்னு கேட்குறேன். 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு இது வருது. தொடர்ந்து அவர் இவங்களை புறக்கணிக்கிறாரு, இவங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, இவங்களுடைய டிஸ்கஷன்ஸ்க்கு வர மாட்டேங்கிறாரு. ஸோ அவருடைய ஆதரவு இல்லைன்னு ஒண்ணு, அந்த லேபோட ஆதரவும் இவங்களுக்கு இல்லாம அப்படியே தள்ளி பண்ணி. She had 2 options. ஒன்னு என்ன, யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன்ல விசிட்டிங் ப்ரொஃபஸரா நீங்க இருக்கலான்ட்டு ஒரு அழைப்பு அவங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பை ரெக்கமெண்ட் பண்ணது அந்த ஜெர்மன் சயின்டிஸ்ட் இவங்க மீட் பண்ணாங்க இல்லையா, நம்முடைய வால்டர் போத். 2வது அழைப்பு இவங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து, அதுதான் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்திலிருந்து மிக அற்புதமாக நம்முடைய விஞ்ஞானி பிளாக்கெட் என்கின்ற அந்த மாபெரும் விஞ்ஞானி காஸ்மிக் ரே லேபுக்கு உங்களால ரிசர்ச்சரா ஜாயின் பண்ண முடியுமா என்று கேட்டு ஒரு லெட்டர். இவங்க உடனடியாக காஸ்மிக் ரே அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டேன்னா, என்ன சார் 12ஆம் கிளாஸ்ல இருந்து ஃபாலோ பண்றாங்க சார், இன்டர் படிச்சதுல இருந்து காஸ்மிக் ரே தான் இவங்களுடைய உயிர் எல்லாமே. அதை பத்தி ஆய்வு செய்வதுதான் இவங்க வாழ்க்கை. காஸ்மிக் ரே இவரை கட்டி போட்டு விட்டு உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு விட்டு காஸ்மிக் ரே இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அங்க போறாங்க. அவரு பிளாக்கெட் யாருன்னா ஜெய்ஜர் முல்லர் கவுண்டர், அதை கண்டுபிடித்தவர்களில் ஒருவர், பெரிய விஞ்ஞானி. 1949ல அவங்க 45ல அங்க போய் ஜாயின் பண்றாங்க. 1945 அவங்க ஜாயின் பண்ண வருஷம். அப்போ அந்த ஜாயின் பண்ண இயர் செகண்ட் ஆஃப்ல எப்படி காஸ்மிக் அலைகள் பூமி மேல விழுதுன்னு நீங்க பார்க்கலாம். ஜூன் மாசம் 1945 ஹை எனர்ஜி பார்ட்டிகல் பிசிக்ஸ்னுடைய ஒரு ரிசர்ச்சரா மான்செஸ்டர்ல போய் அவங்க ஜாயின் பண்றாங்க. பிரம்ம சமாஜம் முழுக்க அவங்களுடைய செலவை ஏற்றுக்கொண்டது. உங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லை,
நீங்க போயிட்டு வாங்க என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் மந்த்லி ஸ்டைபண்ட் வாங்கினாங்க பிரம்ம சமாஜி. She was immediately observed into the team of PMS Blackett. PMS Blackett ஒரு பெரிய ராடிக்கல் திங்கர் சார். தன்னை சோசியலிஸ்ட் என்று அறிவித்துக் கொண்டார். இவர் போவெல், இவர் தான் அந்த அம்மாவோட கண்டுபிடிப்பை தன் கண்டுபிடிப்பாக மாற்றி நோபல் பரிசு பெற்றவர். அடுத்த படம் தான் உங்களுக்கு அவர் வந்துருவார், பிளாக்கெட். இவர் தான் பிளாக்கெட், தி கிரேட் மேன் பிளாக்கெட். உண்மையிலேயே நான் இவரை ரொம்ப பாராட்டு. எவ்வளவு விக்கெட்டான நிலைமைகளில் இருந்து இவர் பார்த்து வச்சுக்கோங்க, ஜவஹர்லால் நேருவினுடைய அட்வைசராக பிற்காலத்தில் ஆனவர். ஒரு பெரிய ஒரு சோசியலிஸ்ட் திங்கர். இவர் என்னன்னா, இவர் ஆய்வு செய்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் ஏர் ஷவர்ஸ். அந்த டீம்ல அவங்க ஜாயின் பண்றாங்க. எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட். வெறித்தனமாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஈடுபடுது. ரொம்ப பொருத்தமா போயிடுச்சாங்க கொடுக்குது. ரொம்ப நிம்மதியா 18 பேர் கொண்ட குழு அதில் போய் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க தான் 18வது ஆளு. 18th person is a woman அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு. மீது 17 பேரும் ஜென்ஸ் தான். இவங்க தான் லீட். அப்போ மான்செஸ்டர் ஹெரால்டுங்கிற ஒரு பத்திரிகை இவங்களை பேட்டி அந்த மேகசின்ல அடுத்த படம் தான் அது. அந்த மான்செஸ்டர் ஹெரால்டு பத்திரிகையுடைய அட்டப்படத்திலேயே நம்ம பீபா சௌத்ரியினுடைய படம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பிக்சர். இது அந்த மேகசின்ல மீட் இந்தியாஸ் நியூ உமன் சயின்டிஸ்ட் என்கிற தலைப்பில் பிரைட் மேக்ஸ்வெல் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. இதுதான் அந்த மான்செஸ்டருடைய காஸ்மிக் ரே லேப் அவங்க ஒர்க் பண்ண. நெக்ஸ்ட் இதுதான் அந்த அட்டப்படம். பீபா சௌத்ரியினுடைய படத்தோட ஒரு நியூஸ் பேப்பர் அவங்கள இன்டர்வியூ பண்ணுது. அப்போ என்ன வயசு பாருங்க, எவ்வளவு சின்ன ஒரு வயசு. அப்போ she has an eye on cosmic rays அப்படின்னு உள்ள தலைப்பு. அந்த இன்டர்வியூல ஏன் உமன் பிசிக்ஸ்க்கு ரொம்ப வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ பீபா சௌத்ரியுடைய பதில், they are terrified by physics because they are worried about mathematics அப்படின்னு பதில் சொல்லு. நிறைய பேர் கெமிஸ்ட்ரிக்கு போக தயாரா இருக்காங்க, மேக்ஸ் ரொம்ப தொல்லையா இருக்கு அப்படின்னு அவங்க பதில் சொல்லு. அதுக்கு பிராக்கெட்ல அவன் சொல்லியிருக்கான், ஆனால் ஃபார் மிஸ் சௌத்ரி she is like duck in the water in mathematics அப்படின்னு அவன் ஒவ்வொரு கமெண்டா போடுறான். அதுல ஒரு விஷயம், how many photographs you have taken so far அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மாதிரி பதில் சொல்றாங்க சார், இமீடியட்டா 10,300 photographs சொல்றாங்க. 10,314 போட்டோ எடுத்திருக்காங்க காஸ்மிக் ரேஸ். அந்த எண்ணிக்கை அன்னைக்கு எவ்வளவு பெரிய எண்ணிக்கையா இருக்கு, எவ்வளவு கடுமையான ஒரு உழைப்பாங்க. அவங்கதான் அங்க மான்செஸ்டர்ல she introduced two things. The density spectrum of penetrating showers. மேல இருந்து ஷவர் பண்றத ஸ்பெக்ட்ரத்துக்கு உட்படுத்தி பார்ப்போம். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் எப்படி இருக்கு, அது மேல ஆக்சுவலி ஒரு துகள் இங்க இருக்கும், அது ஃபியூ செகண்ட்ஸ்ல இங்க வந்துடும். ஃபியூ செகண்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டே இருக்கு. கரையை நோக்கி ஸ்பீடா வருது. ஒரு கட்டத்திலையும் அதனுடைய ஸ்பெக்ட்ரம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரமும் வேறுபடுதா, அது வரும் பொழுதே வெவ்வேறையா மாறி வருதா, அது என்ன மாதிரி உழுது நீ கண்டிஷன். ஏன்னா அது மாறிட்டே இருக்கு, அது ஒரே பொருளா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ they are measured by taking photographs in a cloud chamber placed at the center surrounded by இன்னொன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஜெய்ஜர் முல்லர் கவுண்டரை சுத்தியில வச்சார். அதையும் சேர்ந்து அனுப்புறாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அடுத்த படம் அவங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ல இருந்து நான் எடுத்த படம். அடுத்த படத்தை காமிங்க சார். இதுதான் அவங்களுடைய படம். 6 ஜெய்ஜர் முல்லர் கவுண்டர், 6 ஜிஎம் கவுண்டர். ஜிஎம் கவுண்டருங்கிறது என்ன தெரியுமா, நியூக்ளியர் ஃபோர்ஸ் எவ்வளவு வருகிறது என்பதை, எவ்வளவு நியூக்ளியர் ஃபோர்ஸ் வருதுன்னு அது உங்களுக்கு காமிச்சு. ஒரு ஏரியால ரேடியேஷன் இருக்குன்னா ஜெய்ஜர் முல்லர் கவுண்டர் சினிமால பார்த்துருப்பீங்க. அங்க அணு இது இருக்கா செக் பண்றதுக்கு அதான் யூஸ் பண்ணுங்க. கல்பாக்கத்துக்குள்ள அயல்நாட்டவர்கள் போகும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் உள்ள போறாங்க, எங்க இல்லாம இருக்கும். நம்மளாம் அடாப்ட் ஆயிருப்போம். அதுதான் ஜெய்ஜர் முல்லர் கவுண்டரை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, பல்சஸ் அண்ட் கவுண்ட்ஸை பார்க்கறதுக்கு ஒரு ஜெய்ஜர் முல்லர் கவுண்டர் மேல இன்னொன்னு வச்சாங்க. ஒரே பார்ட்டிகல் தான், ரெண்டுக்குள்ளேயும் அது என்ன விளைவை ஏற்படுத்துது பார்த்து
காஸ்மிக் ரே என்பதும் லைட் மாதிரி தான். வேவ் ஆஸ் வெல் அஸ் பார்ட்டிகல், வேவ் ஆஸ் வெல் அஸ் பார்ட்டிகல் என்பதை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுடைய PhD thesis தான் எக்ஸ்டென்சிவ் ஏர் ஷவர்ஸ் அசோசியேட்டட் வித் பெனட்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ். 1949ல ஜனவரியில அந்த தீசிஸ் அவங்க சப்மிட் பண்றாங்க. தீசிஸ்னுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் லாஜோஸ் ஜோனாசி, இன்டர்னல் எக்ஸாமினர் JG வில்சன். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு சில முக்கியமான குறிப்பு, அவங்க எடுத்த போட்டோ 2 நீங்க பாத்தீங்க. இதுதான் செமி போட்டோகிராஃபிக் டேட்டா யூஸ் பண்ணி அவங்க எடுத்தது. இது அடுத்த படம் நீங்க காமிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் அவங்களுடைய PhD-னுடைய ஃபர்ஸ்ட் பேஜ். அவங்க PhD-னுடைய பீபா சௌத்ரி. இதுல இருந்து தான் நான் அவங்க பேரே பீபா சௌத்ரிங்கிற ஸ்பெல்லிங் எடுத்தேன். ஏன்னா எல்லாருமே பீபா சௌத்ரிங்கிறாங்க. BIVA கிடையாது, அவங்க BIBHA பீபா சௌத்ரி. பாருங்க, எக்ஸ்டென்சிவ் ஏர் ஷவர்ஸ் அசோசியேட்டட் வித் பெனட்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ். திஸ் இஸ் தி thesis of degree of Doctor of Physics. இப்போ நம்ம அடுத்த படத்துக்கு போறோம். 1949ல முடிச்சிட்டாங்க. 3 வருடங்களுக்கு PhD வழங்கப்படவில்லை. 52ல தான் PhD. ஏன்? அங்க பிளக்கெட் ஒரு வேலை செய்யறான். அந்த பிளக்கெட் அவன் ஒரு ஆய்வு கட்டுரையாக இது அத்தனையே எழுதி 1948ல அவன் நோபல் பரிசு வாங்கி. இப்போ நோபல் பரிசை இருமுறை, சார் முன்னாடி படம் இருமுறை சார் பிளீஸ் சார் அந்த முன்னாடி படத்தை இதை நிறுத்துங்க, நான் இதை பேசி முடிக்கல. நோபல் பரிசை 2 முறை தவற விட்ட ஒரு அறிஞராக நாம் பீபா சௌத்ரியை பார்த்தோம். அங்கேயும் ஏமாற்றம், அவ்வளவு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் அப்போ தீசிஸ் முடிஞ்சு போச்சு. தீசிஸை தள்ளி வைக்கிறாங்க. 47ல 48ல அவங்க எழுதி முடிச்சதை 49ல தான் தீசிஸ் கால்பார் பண்றாங்க. 48ல நோபல் பிரைஸ் அவர் வாங்கிடுறாரு. 49ல பிளக்கெட் ரிசீவ்ட் நோபல் பிரைஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் காஸ்மிக் ரேஸ் யூசிங் இஸ் இன்வென்ஷன் ஆஃப் GM கவுண்டர் கண்ட்ரோல்டு கிளவுட் சேம்பர். இவங்களுக்கு அது இவங்க தீசிஸே அதை பத்தி தான். ஆஃப்டர் 1949 இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க பாரிஸ் போகணும்னு ஆசைப்படுறாங்க சௌத்ரி. அப்ப அதுக்கு மேல பிரம்ம சமாஜத்தார உதவி செய்ய முடியல, அவங்களால சுயமா இது பண்ணவும் முடியல. ஸோ பாரிஸ்ல வேலையெல்லாம் தேடி பார்க்குறாங்க. அப்போ செயின்ட் லூயிஸ் ரின்ஜேங்கிற சயின்டிஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா திரும்ப பழையபடி அவரு போட்டோ எமல்ஷன் டெக்னிக்ஸ்ல கில்லாடியா இருக்காரு. அங்க போகணும்னு நினைக்கிறாங்க. போட்டோ எமல்ஷன் டெக்னிக்கா அவங்க இந்தியாவில இருந்தப்ப செஞ்சது. அங்க போய் அவங்க செஞ்சது கிளவுட் சேம்பர் டெக்னிக் and using GM counters and higher showers. இப்போ இந்த மாதிரி ஒரு லேபுக்கு நான் போனோம், அடுத்த 6 மாசம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இந்திய அரசுக்கு அவங்க கடிதம் எழுதுறாங்க. இந்திய அரசு அந்த கடிதத்தை பாபாக்கு அனுப்பு. 49ல இந்திய அரசு புதிய அரசு வந்துருச்சு இல்லையா? அப்போ பாபா தான் பெரிய சென்டர். பாபா ஒரு பெரிய பவர் சென்டர். நாம் பாபாவை ஒரு விஞ்ஞானியாக இங்கு பார்த்திருக்கிறோம், ஆனா பாபாவை ஒரு பவர் சென்டராக நம்ம பார்க்கிறோம். அடுத்த படம் தான் ஹோமி பாபா. அவர்கிட்ட அந்த கடிதம் வந்துருது. ஹோமி பாபா என்ன பண்றாரு சார், 2 வேலை செய்யறாரு பாருங்க. அவங்கவுங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா சார், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற பேட்டி சார், நீங்க பெண்கள் விஷயத்துல எப்படி அப்படின்னு நம்மளை கேட்கறத விட நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதிலே வேற மாதிரி. அது மாதிரிதான் இதுவும். நீங்க பெண் விஞ்ஞானியை நோண்ட பல பேர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. மெக்னாட் சாகாவோட வாழ்க்கையை பார்க்குறப்போ நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிக 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 பின்தங்கிய குடும்பத்தில், அதனால அதுல கேஸ்ட் எல்லாம். அதே மாதிரி தான் பெண்களும் ஃபெமினிசம். இப்ப அவர் என்ன பண்றாரு சார், அந்த வில்சனுக்கு லெட்டர் எழுதுறாரு. வில்சன் யாரு? இன்டர்னல் எக்ஸாமினர் ஃபார் பீபா. அவருக்கு லெட்டர் எழுதுறாரு. பீபாவோட அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்திருக்குது, நீங்க பீபாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கிவ் மீ a கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அப்படின்னு இவரு வில்சன் கேட்கு. ஆனா பீபாவோட அப்ளிகேஷன்லயே வில்சன் சப்போர்ட் பண்ணி 10 வரி எழுதியிருக்காரு. இந்த அம்மாவுக்கு பாரிஸ்க்கு போகலாம், நல்ல விஷயம் தான், அதுவும் காஸ்மிக் ரே ஸ்டடிஸ் தான். ஆனா
இங்க அவங்க பண்ணது எக்ஸ்டென்சிவ் ஏர் ஷவர்ஸை பத்தியும் ஜிஎம் கவுண்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிறது வந்து போட்டோகிராபிக் எமர்ஷனை பத்தி இருக்கு. புது ஏரியாவுக்கு போலாமா, நீங்க ஒத்துக்கிறீங்களா, அவங்க அந்த அளவுக்கா அப்படின்னு திரும்ப ஒரு லெட்டர் எழுதுறாரு பாபா. உடனே வில்சன் வந்து இல்ல அவங்க இரண்டாவது பட்ச பிசிக்ஸ்டா அவங்களை நீங்க கருதலாம் அப்படின்னு ஒரு பதில் அவன் எழுதுறான். So she is only a secondary physicist ரிஜெக்ட் பண்றாரு பாபா. கொடுமை பாருங்க சார். தீபாச்சு இதே ஹோமி ஜஹாங்கீர் பாபா காஸ்மிக் ரேஸ்ல ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வுக்கு 2 பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து அதிகார தலைமைக்கு சென்ற பிறகு அந்த ஆய்வை கைவிட்டவர். இந்தியாவுக்கு அவர் செய்திருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் தீபா சௌத்ரி விவகாரத்தை எடுக்கும்போது பாபா சாஹிப் இதுல இன்னொரு விஷயம் நடக்குது. அப்பதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு, அதிர்ச்சி காத்திருக்கு. இந்த பிளாக்கெட் என்ன பண்றாரு, விபா சௌத்ரி இந்தியாவுக்கு திரும்பி வர போறாங்க, she is one of the very best. அப்போ ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிடுறாரு பிளாக்கெட். நேருவோட அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் அப்பவே சொன்னேன் நேருவோட ஒரு அட்வைசரா மாற போறாரு. அவர் நேருவுக்கு லெட்டர் எழுதிட்டாரு, விபா சௌத்ரி one of the best physicists, she is on the way to India, take care அப்படின்னாரு. இதை பார்த்த உடனே நேரு வந்து பாபாவுக்கு வாட் இஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய லெவலில் அவங்க யூஸ் பண்ணுங்க, ஐயோ she is number 1 போட்டுருக்கு, ஒண்டர்ஃபுல் அப்படின்னு பாபாவை கூட்டு பேசினோடனே பாபாவுக்கு என்ன பண்றது தெரியல. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் யார்கிட்ட இருக்கு, பாபாட்ட இருக்கு. ஸோ பாபா ஆஃப்டர் எ பிரீஃப் மீட்டிங் H.J. டெய்லரை கூப்பிட்டு தீபாவை இன்டர்வியூ பண்ணுங்க, நம்மளுடைய டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அது வரைக்கும் பெண்களே கிடையாது. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ல 1949 வரைக்கும் நோ உமன் அலவுட். ஃபர்ஸ்ட் உமன். நேரு தலையிட்டதுனால தீபா சௌத்ரி டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நுழையலாம். இதான் அந்த இன்ஸ்டியூட். H.J. டெய்லர் அந்த அம்மா வந்து இன்டர்வியூ பண்ண பிளாக்கெட்டுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்கன்னு அது மாதிரிலாம் எதுவும் என்கிட்ட இல்லை. இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஐ எம் ரெடி டு கோ. நோ 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 ப்ளீஸ் இடம். ஏன்னா நேருட்டேருந்து வந்த விஷயத்தை எப்படி மறுக்கிறது? ஸோ ரிசர்ச் ஃபெலோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் குரூப் ஃபார் 5 years அப்பாயின்மெண்ட் நவம்பர் 1 1949 as the first woman she entered the Tata Institute of Fundamental. What a history, what a history. இந்த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1944. ஹோமி பாபா உலக போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்தியாவுக்கு வந்து விட்டார். ஜேஆர்டி டாட்டாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. டாடா போல பெங்களூர்ல அமைக்கப்பட்டது. அப்புறம் அது மும்பைக்கு சென்றது. மும்பையில தான் அவங்க போய் ஜாயின் பண்றாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது 1949 அவங்களுக்கு வந்து மிஸ்ன்னு போட்டு தான் கொடுக்குறாங்க. மிஸ் தீபா சௌத்ரின்னு போட்டு கொடுக்குறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முழுக்க ஹீனே இருக்கு, திரும்ப ஹர்ரே போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு உமனுக்கு அவங்க கொடுக்க முடியாது. ஒரு ஹர்ரை பார்த்தா நிறைய ஹர்ரு வந்துட போகுதுன்னு பயம். ஓப்பனா சொல்றேங்க, நடந்ததுதான் சொல்றேன். 1952 டாக்டரேட் கொடுத்த அப்புறம் தான் அவங்க டாக்டர் சௌத்ரியா. பீபான்னு எழுத மாட்டாங்க. அவங்க திரும்ப திரும்ப டாக்டர் சௌத்ரின்னு போடுற இடத்துல ஏரோ மார்க் போட்டு பீபான்னு. ஏன்னா பீபா சௌத்ரினா பொண்ணு ஆயிடும், டாக்டர் சௌத்ரினா ஆம்பளையா பொம்பளையான்னு படிக்கிறது தெரியாது. But she did wonders in Tata Institute. She was in charge of cloud chambers. அங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஏகப்பட்ட பேரை உருவாக்கினாங்க. அதுல முக்கியமா 3 பேர் சார், ஒண்டர்ஸ். ஆர்சி சக்சேனா, ஏ சுப்பிரமணியம், ஸ்ரீகாந்தன், இவங்கெல்லாம் ஜகதால கில்லாடி. அப்போ 1955 அவங்க இட்டாலிக்கு போறாங்க. இட்டாலியில எலிமெண்டரி பார்ட்டிகல் பிசிக்ஸ் மாநாடு நடந்த பொழுது இந்தியாவில இருந்து ஆக்சுவலி கலந்துக்க வேண்டியது ஸ்ரீகாந்த் அவங்க பேர்லாம் இருந்தது. அப்போ இந்த பேர்லாம் எடுத்துட்டு அவர்களை தான் போய் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணி அவங்களை அனுப்பிச்சாங்க. அவர் தான் விஞ்ஞானி டெய்லர். அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. இந்தியால இருந்து பிஸ்வாஸ் 2 பேர் தான் அங்க பாரிஸ்ல கலந்துக்கிட்ட 2 விஞ்ஞானி. அங்க கலந்துக்கும் போதுதான் இட்டாலியில அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. லோக்கல் நைட் டைம் ஷவர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு திங்க் பண்றாங்க. அப்ப திடீர்னு ஒரு ஐடியா இருக்கு.
கோலார் தங்க வயல்ல ஒரு ஒர்க் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு. அப்படி உருவானதுதான் இந்தியாவின் மிக பிரசித்தி பெற்ற கோலார் தங்கவயல் நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட். கோலார் தங்கவயல் நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னால் இருந்த மனிதர் நம்முடைய தீபா அவர்கள். ஆனா அவங்க பேரே இருக்க ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. உங்களால அதை தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமா அதை காத்துட்டு இப்போ காஸ்மிக் ரேவை பிரைமரி ரே, செகண்டரி ரேன்னு மேலேந்து வருது. அட்மாஸ்பியர்கள் நுழைஞ்ச அப்புறம் அது செகண்டரி வேவா மாறுது. ஏன்னா இங்க இருக்கிற துகளையும் கலந்த துகளா அது கீழே வருது. அப்போ 3 பேர் இருக்காங்க. அது கேஜிஎஃப்னு சொல்றோம். ஏன்னா கோலார் கோல்டு ஃபீல்ட் கர்நாடகால இருக்கு. அது ஏன் அது மாதிரி அவங்களுடைய ஸ்டூடெண்ட் பிவி ஸ்ரீகாந்தன் தான் அதுக்கு ஒரு சீஃபா பாபா நியமிக்கிறார். பாபா பீபாவை நியமிக்கிறார். பீபாவோட ஸ்டூடெண்ட்டை நியமிக்கிறார். பீபா அப்ஜெக்ட் பண்ணுது. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும் பண்ணு. ஏன்னா அவங்கதான் ஒரே உமன் சயின்ஸ். கோலார் தங்க சுரங்கத்துல 1700 அடிக்கு ஆழத்துல சுரங்கம் இருக்கு. இப்ப அவங்க என்ன ஆக்சுவலி பார்க்க போறாங்க அப்படின்னா, அந்த கோலார் தங்க வயல்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள், மேல அந்த ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ், பூமியினுடைய மேல இருக்கிற அந்த நிலத்தையும் ஊடுருவி 1000 ஃபீட் உள்ள போனா அங்க என்னவா இருக்குன்னு அவங்க டெஸ்ட் பண்ண விரும்புறாங்க. என்ன ஒரு பியூட்டிஃபுல் திங்கிங் பாருங்க. இந்த திங்கிங்கை வச்சு உருவாங்க. கேஜிஎஃப் டிடெக்டரை செய்யறதுக்கு நிறைய செலவாச்சு. அதுக்கெல்லாம் பண உதவி செய்த பெருமை நம்முடைய நேருவையும் மரியாதைக்குரிய பாபா இருவரையும் சேரும். வானிலிருந்து வரும் காஸ்மிக் ரேஸை ஸ்டடி பண்றதுக்கு முதல்ல 700 அடியில ஒரு டிடெக்டர், 1000 அடியில ஒரு டிடெக்டர், 1300 அடியில ஒரு டிடெக்டர், 1700 அடியில ஒரு டிடெக்டர். இப்போ இதெல்லாம் வச்சு அவங்க காஸ்மிக் ரேஸை அழகா ஸ்டடி பண்றாங்க. அப்படி ஸ்டடி பண்ணி அவங்க 2 விஷயத்தை உருவாக்கினாங்க. ஒண்ணு என்னன்னா, அண்டக்கதிர்கள் என்று அழைக்கப்படும் காஸ்மிக் ரேஸ் முதல்ல உள்ளே வரும் பொழுது மேசான் பாசிட்ரான் கான்செப்டா மாறுது. அது தொடர்ந்து பொம்பாட்மெண்டா வந்து கொண்டே இருக்கிறது. அது மோடும் துகள்கள் ஒவ்வொன்றும் ஒளி தூறலை ஏற்படுத்துகின்றன. பின் அதிலிருந்து 2ஆம் நிலை துகள் செகண்டரி உருவாகிறது. They become ions. இந்த அயனிகள் இந்த அயனிகளில் செறிவூட்டப்பட்ட அயனி பாசிட்டிவ் அயான்ஸ் புரோட்டானாக மாறுகிறது. நெகட்டிவ் அயான்ஸ் அது மார் அயனி என்று சொல்லுவோம். மாறும் அயனி. இந்த மாற்று அயனி எலக்ட்ரான்ஸாக மாறும். புரோட்டான் எலக்ட்ரான் பூமியில் இருப்பதே வானிலிருந்து வந்த காஸ்மிக் அலைகளின் பின்விளைவு தான் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். பாசிட்ரான், மேசான், கேயான் போன்ற அணுத்துகள்களை அன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெருமை பீமா சௌத்ரியை. Now we go to the next picture, please. அடுத்த பிக்சரை போடுங்க சார். அப்படி இருக்கும் பொழுது அங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும். விக்ரம் சாராபாய், எம்ஜிகே மேனன் போன்றவர்கள்லாம் ஒர்க் பண்றாங்க. இதான் அந்த டிடெக்டர். இந்த டிடெக்டர் யூஸ் பண்ணி தான் நியூட்ரினோ பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கு நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட் நம்முடைய தேனி மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கோருகிறார்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தொடக்கம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, பீமா சௌத்ரியிடம் இருக்குது. இந்த பீமா சௌத்ரி தான் இந்தியாவின் நியூக்ளியர் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடங்கி வைத்தவர். கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல, கர்நாடகால மியூயான்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற துகள்களை அவர் அங்க பண்றாங்க. அங்க அவங்களுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் மயாக், இன்னொருத்தர் நரசிம்மன், 3வது ராமமூர்த்தி. இவங்க 3 பேரையும் சேர்த்து எம்என்ஆர் இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எம்என்ஆர் இங்க வாங்கன்னா 3 பேரும் போய் நிற்பாங்க. இவங்க 3 பேரையும் ஒருத்தரா தான் அவங்க நடத்தும். அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்கன்ட்டு இந்த எம்என்ஆர் குரூப் சேர்ந்து ஒரு கட்டுரை இருக்காங்க. அதுல இருந்து சில பகுதியை நான் சொல்லுவேன். She worked out the modalities. முதல்ல டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சினுடைய குரூப்ல இருந்து ப்ரொஃபசர் ஸ்ரீகாந்த் கூப்பிட்டுட்டாங்க. சைட்டுக்கு நேரா போய் சைட்ல அண்டர் கிரவுண்ட்ல வைக்க வேண்டிய அத்தனை ஃபீட்டுக்கு கீழே இருக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தார்கள். 1. 2, அதே ஊர்ல கோலார்ல 20 கிலோமீட்டர் தள்ளி பிரம்மாண்ட பங்களாவை அவங்க வாடகைக்கு எடுத்தாங்க. பாதி ஒரு 3 ரூம்ல அவங்க தங்கிக்கிட்டாங்க. மீதி ரூம்ல எல்லாரும் தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்துல எவ்ரி டே காலையில 3:30 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 3:30 மணிக்கு நின்னா
அந்த லிப்ட் கீழே போகும் கோளாறு. அது என்ன லிப்ட்? அதுக்கு அது பேர் என்ன தெரியுங்களா? ஹேங்கிங் லிப்ட்னு பேர். அது நீங்க நினைக்கிற லிப்ட் இல்லை. ஒரு கயிறு மாதிரி தோணும், அதெல்லாம் உங்களை கீழே கூப்பிட்டு அத்தனை அடி ஆழத்துக்கு நீங்க போகணும். ஒரு ஹெல்மெட் போட்டு இருக்கணும். சில சமயம் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும். இத்தனையும் அணிந்து கொண்டு கேஷுவலா அவங்க வருவாங்க. அப்போ 3 GB கொண்ட லாங் லைஃப் கொண்ட முதல் நியூட்ரினோவை அவர்கள் அது கண்டுபிடித்து உருவாக்கி கொடுக்கிறார்கள். 6 பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆகுது. எல்லாமே இந்தியன் ஜர்னல்ஸ். சக்சேனா சொல்றாரு, எப்பவுமே அவங்க இதெல்லாம் ஃபாரின் ஜர்னல்ஸ் எழுதிட்டா கூட திரும்ப எங்கேயோ போயிருப்பாங்க. ஏன்னு தெரியல. அவங்க அதோட ஃபாரின் ஜர்னல்ஸ் எழுதுறதையே நிறுத்திட்டு இந்தியன் ஜர்னல்ஸ்ல திரும்ப திரும்ப எழுத சொன்னீங்கன்னா காரணம் எங்களுக்கு விளங்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க 150 விஷயங்கள் கண்டுபிடித்திருந்தாரு. ஆனால் 6 பேப்பர் தான் இல்லை. மீதியெல்லாம் என்னன்னு நாங்க போய் கேட்டோம். நமக்கு தெரியும்ல, அது போதும், திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நியூட்டன் சொன்ன பதிலுக்கு இணையம். சயின்ஸ்ல எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றது ஒரு வகை. கண்டுபிடித்து தான் வைத்துக் கொள்வது, தான் திருப்தி அடைவது இரண்டாவது. மிக பிரம்மாண்டங்கள் பூரா உலகத்துல அப்படிதான். மில்டன் ஜெயில இருக்கும் பொழுதுதான் பாரடைஸ் லாஸ்ட் எழுதி முடிச்சு அவரே தான் வச்சுக்கிட்டார். கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அவன் நோண்டி என்ன அதுங்க சும்மா போயம் சார், நான் படிச்சு பார்ப்பேன். அதை வெளியிட்டாங்க, மாஸ்டர் பீஸ். நியூட்டன் அதே மாதிரி தன் கண்டுபிடிப்புகளை பூரா எழுதிதான் வைப்பான். சும்மா அப்படியே எழுதி பேப்பர் எங்கேயோ பத்தி போட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி தெரியும்? நான் இங்க எழுதி வச்சா பார்க்க எடுப்பேன் அப்படிமா. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் லைக் மைண்ட். அவங்களை திருப்திப்படுத்துவதை தான் பெரிதான் நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்குலாம் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரொபகெண்டாயிஸ்ட். அப்படிப்பட்ட ஒருவராக சக்சேனா நமக்கு நம்முடைய பீபா சௌத்ரி. அதுக்கப்புறம் டாடா இன்ஸ்டியூட்டை விட்டு அவங்க போக விரும்புறாங்க. சரியான அங்கீகாரம் இல்லை, அவமானங்கள் அதிகம் என்று கருதுகிறாங்க. அப்பதான் விக்ரம் சாராபாய் அவங்க மீட் பண்றாங்க. நீ பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி அகமதாபாத்துக்கு வந்துருங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. அடுத்த படம் தான் விக்ரம் சாராபாய் படம்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டது மட்டும் இல்லை, கவலைப்படாதீங்க, நீங்க நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டா கொடுங்க, நான் அதை அப்ரூவ் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த மீன் டைம் அவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் ஒரு விசிட்டிங் லெக்சரரா போறாங்க. பாரிஸ்ல 17 லெக்சர்ஸ் கொடுக்குற ஒரு லெக்சர் டூர் போறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க டாடா இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணப்போ இந்த பணத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. அவங்களும் இங்கேருந்து அனுப்புறாங்க. இந்தியாவினுடைய இதுவா அவங்க போகுது. அடுத்தது ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை இப்ப காட்டினா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பீபா சௌத்ரி இருக்காங்க பாருங்க இந்த படத்துல. மீதி எல்லா விஞ்ஞானிகளும் இருக்க படத்தை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. பக்கத்துல பீபா சௌத்ரி படத்தை கட் பண்ணி தான் உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட இருக்காங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு உண்மை. இப்படிப்பட்ட புகைப்படங்கள் எத்தனை மறைக்கப்பட்டு இந்தியாவினுடைய அறிவியல் வரலாறில் என்பதை நான் பார்க்கிறேன். அப்போ பிஆர்எல்ல அவங்க ஒரு பிளான் கொடுக்குறாங்க. மவுண்ட் அபு தென்னாட்டினுடைய மிகப்பெரிய சிகரம், தொட்டபெட்டா, இந்த 2 இடத்துலயும் காஸ்மிக் ரே ரிசர்ச் லேப் இதை வாங்கி வச்சுக்கிறாரு விக்ரம் சாராபாய். அவர் அதை பத்தின மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் போடுறாரு, பாசிட்டிவா ஆகுது. செகண்ட் மீட்டிங் போடுறதுக்குள்ள விக்ரம் சாராபாய் இறந்து விட்டார். சடன் பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் பிசிக்ஸ் ரிசர்ச் லேபரேட்டரி இதெல்லாம் எங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஷி கோஸ் டு கல்கத்தா. திரும்பி போறதுக்கு விரும்புறாங்க. கல்கட்டால இருக்கக்கூடிய ஷிபூர்ல பெங்கால் இன்ஜினியரிங் காலேஜ்ல காஸ்மிக் ரே லேப்ல அவங்க போய் ஜாயின் பண்றாங்க. ரிட்டையர்மெண்ட். சாகா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் பெரிய ஒரு ரிசர்ச் ஸ்காலராக அங்கே போறாங்க. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் பழையபடி அங்கே போய் ஜாயின் பண்றாங்க. மாலை நேரங்களில் பிரம்ம சமாஜம் நடத்தும் பள்ளிக்கூடங்களில் சாதாரண ஆசிரியராக பழையபடி ஹை எனர்ஜி பிசிக்ஸ் ரிசர்ச்சை அவர்கள் நிறுத்தவே இல்லை. இறுதி வரையில் அதை கொண்டு செல்கிறார். 1983 அந்த அம்மாவுக்கு 70 வயசுங்க. அந்த அம்மா
பார்ட்டிகல் பிசிக்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அம்ரிஸ்டர் பஞ்சாப்ல நடந்த பொழுது அங்க போய் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணாங்க. 1990 ஒரு பேப்பர், 77 வயசு அப்ப அவங்களுக்கு. தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சார்ஜ் ஆஃப் ஃபினாமினா ஆஃப் Fe plus A1 கொல்யூஷன் அட் 1.88 AGeV அப்படிங்கிற ஒரு பேப்பர் 2 விஞ்ஞானிகளோடு இணைந்து இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ்ல வெளிவரும் பொழுது 77 வயசு. 1991. சார் என்னென்னவோ கொடுக்குறீங்களா சார், பத்மஸ்ரீங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, என்னென்னவோ விருது வச்சிருக்கீங்க, எந்த அங்கீகாரமும் அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, இது எப்படி சார்? டெத்தை பத்தி எழுதுனா she died out of unknown reason. வெளியில் தெரியாத காரணங்கள் அவங்க இறந்து போனது சார். டெத் சர்டிபிகேட் unknown reason. 78 வயது, ஜூன் 2, 1991. அவர் மட்டும் இல்ல சார், அவருடைய சகோதரிகள், அவருடைய சகோதரர், இவங்க யாருமே திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய சொத்து முழுவதையும் பிரம்ம சமாஜத்துக்கு அவர் எழுதி வைத்தார். ஏன்னா அதுதானே அவங்கள படிக்க வச்சது, அதுதானே ஃபாரின் கமிச்சது, அதுதானே இவங்களை உருவாக்கிச்சு. கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவா இருந்தது இல்ல. பிரம்ம சமாஜத்திற்கு தன் சொத்துக்கள் அனைத்தையும் லைப்ரரி மொத்த கொண்டு கொடுத்தார். வெளியில் தெரியாமலேயே ஒரு வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. பீபா சௌத்ரி ஸ்வைன் இண்டிக்ஷன் ஹோஷைன் எனர்ஜின் பிசிக்கியான் கொன்ஸ்டார் என்கிற ஒரு புத்தகம் ஜெர்மன் மொழியிலே எழுதப்பட்டது. அதான் ஃபர்ஸ்ட் இவங்களை பத்தின பயோகிராபி புக்கு. 170 பக்கம், 170 பேஜஸ்க்கு ஒரு புக்கை மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்துல இவங்க இருந்த பொழுது இவங்களுக்கு கீழே ரிசர்ச் பண்ணி PhD முடித்த ஒரு மாணவர் இவங்களை பத்தி புக் எழுதிட்டாரு. 99 அது வெளிவருகிறது. 91 இவங்க இறந்து போறாங்க, வெளிவருகிறது. அவசரமா இந்தியாவில் அது மொழிபெயர்த்து தி ஜுவல் இன் அன்எர்த்டு என்கிற பெயரில் பீபா சௌத்ரி புக்க இங்க இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அதை ஆங்கிலத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்பதான் தெரியும் எல்லாருக்கும் இந்த ஒருத்தர் இருந்ததே அப்பதான் தெரியும். இந்த அட்டப்படத்துல இருக்க 2 படம் பாத்தீங்களா, அவங்க எடுத்த படம். இது வரைக்கும் காஸ்மிக் ரேவை பத்தி அதுக்கப்புறம் நிறைய யாரோ என்னென்னவோ பண்ணிட்டானுங்க சார். இவங்க சொன்ன அந்த கான்செப்டை யாராலையும் தாண்டி போக முடியல. அது என்னன்னு யாருக்கு தெரியும்? அது வரக்கூடிய இந்த அம்சங்கள் என்னன்னு இன்னும் ஆய்வுகள் தொடரும். இறுதியாக நீங்க நோபல் பரிசு கொடுக்கல. நம்முடைய நாட்டுல பாரத ரத்னால இருந்து எவ்வளவோ பரிசு, அத்தனை பரிசுக்கும் தகுதியுடையவர் அவர். எதையும் நீங்க கொடுக்கல, பரவாயில்ல சார். ஆனா வரலாறு அவருக்கு என்ன கொடுத்தது? 1900 இதெல்லாம் போயிட்டே இருக்கு சார். 2013 அவங்களுடைய சென்டினரி வருது. அவங்க சென்டினரிய மான்செஸ்டர் பல்கலைக்கழகம் கொண்டாடுகிறது. இந்தியாவில ஒருத்தனும் வாய்ப்பு திறக்க முடியல, எனக்கு தெரியல சார். தெரிஞ்சா செஞ்சிருப்பாங்க. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மட்டும் இந்தியன் கல்டிவேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் சயின்ஸுக்கு கல்கத்தால ட்ரெடிஷனல் இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் அவங்க அந்தந்த பிறந்த நாள் வரும்பொழுது ஏதாவது செய்யறாங்க. அப்ப இவங்களுக்கும் செஞ்சாங்க. அது உண்மை. 2016 18 நட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாருடைய பெயரை அந்த நட்சத்திரங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் கேள்வி எழுப்பி ஓட்டுக்கு விடுறாங்க. அப்படி ஓட்டுக்கு விடும்பொழுது இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. மிச்சிகன் பல்கலைக்கழகம் ஒருத்தருமே எதிர்பார்க்கல. சயின்ஸ் பாரிஸ் என்கின்ற அந்த பிரெஞ்சு நாட்டினுடைய பிரம்மாண்ட பல்கலைக்கழகம். இந்த எல்லா பல்கலைக்கழகத்திலும் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 700 விஞ்ஞானிகள் பீபாவின் பெயரை முன்மொழிந்தார். அப்போதுதான் 2019 இந்த நட்சத்திரத்துக்கு ஸ்டார் பீபா என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த பீபா என்கிற நட்சத்திரம் பெயர் பெற்றிருக்கிறது. எல்லோ ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட இந்த நட்சத்திரம் HD 86081 என்கின்ற அந்த கேலக்சியை சேர்ந்த இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு நம்முடைய பீபாவின் பெயரை வைத்து பீபாவை அற்புத ஒரு அறிவியல் நட்சத்திரமாக இந்த உலகம் போற்றுகின்றது. சார், நீங்க உழைத்தீர்கள் என்றால் எங்கிருந்தாவது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம். பத்மஸ்ரீ கிடைச்சிருந்தா மறந்துருப்பீங்க. நோபல் பரிசு என்ன சார்? ஒரு நட்சத்திரத்திற்கே நாங்கள் பெயர் வைக்கிறோம். விஞ்ஞான் பிரசாத் வெளியிட்டிருக்கிற இந்த புகைப்படத்தோடு நான்
இந்த அவருடைய அற்புதத்தை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அன்பு நண்பர்களே, அவரை போற்றுவோம். காஸ்மிக் ரே ரிசர்ச்சை தொடர்ந்து கொண்டு செல்வோம். நம்முடைய குழந்தைகளுக்கு பிபா சௌத்ரியை அறிமுகம் செய்வோம். அற்புத இந்த நட்சத்திரத்தை மறக்காமல் தி ஜுவல் ஆஃப் இந்தியா என்று நாம் போற்றுவோம், பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். மகேந்திரவர்மன். நல்ல ஒரு உணர்ச்சிகரமான உரை சார். நன்றி. தேங்க்யூ சார். மகேந்திரவர்மன் அவர் அன்மியூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். அன்மியூட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார். அன்மியூட் பண்ணியிருக்கேன் மகேந்திரவர்மன். ஓகே சார். எக்ஸலண்ட் ஸ்பீச் சார். ஒரு பாலின பாகுபாட்டால இவ்வளவு பெரிய ஒரு நட்சத்திரம் தெரியாமையே போயிட்டு இருக்கு சார். ஒவ்வொரு சயின்டிஸ்ட் போலவே உங்களுடைய கதை போது சொல்ல வார்த்தைகளே இல்லை சார். யாருக்காவது கேள்விகள் இருந்தா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. யார கை உயர்த்திட்டாங்களா பாருங்க, அவங்க கேள்வி. கண்டிப்பா சார். இப்போது உங்களுக்கு கேள்வி எல்லாம் கேட்கலாம் நீங்க. செல்வி ராஜன். வணக்கம். வணக்கம். அருமையான உரை. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் நம்ம சொல்ல மறந்தோம். ரொம்ப வருத்தத்துக்குரியது. இப்ப அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்காங்க அவங்க ஆணில? இந்த நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இவைகளை பொறுத்த வரைக்கும் CERN முதற்கொண்டு மிக அருமையாக பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் காஸ்மிக் ரேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வந்த பிறகும் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதுதான் திரும்ப திரும்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. புதிதா ஒன்றும் பெருசா அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தொடர்ந்து வெளியே போகலாம். போகும் பொழுது நமக்கு பீபாவினுடைய ஆழம் புரியலாம். ஏதாச்சும் ஒண்ணு அவங்க பேர்ல அமைச்சாதான் அவங்க நிலைக்கும், அவங்க பேர் நிலைக்கும். கண்டிப்பா. கட்டிடமோ இல்ல பள்ளிக்கூடமோ இல்ல காலேஜோ அவங்க பேர்ல ஒரு அமைச்சா நல்லது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா 2020 சயின்ஸ் காங்கிரஸ் நடந்த பொழுது நம்முடைய இதுல அவங்க பேர்ல நட்சத்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது என்று தெரிந்த பிறகு இவங்க ஒரு பெரிய ஸ்டாரா ஐயோன்னு சொல்லிட்டு இந்தியால 3 பல்கலைக்கழகங்கள்ல அவங்களுக்கு சேர் அமைச்சிருக்கு. பீபா சேர் தனியா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நன்றி. சுப்பிரமணியன் சார், நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கம் போல சொல்லுங்க. அருமையா இருந்தது, அருமையா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அவங்கள பத்தி ஒரு மன்றமே, அறிவியல் மன்றமே, கிளப்பே ஒண்ணு ஆரம்பிக்கிற அளவுக்கு அப்பதான் அவங்களுடைய பேரெல்லாம் வெளியில மாணவர்களுக்கு தெரியல அளவுக்கு இருக்கும். அதனால நம்பி என்னுடைய பள்ளியிடம் திறந்தால் அவங்க பேர்ல ஒரு அறிவியல் மன்றம் ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றியா. நீங்க புகைப்படம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சுட்டு இன்னும் நிறைய டெவலப் பண்ணலான்ட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அனுப்புறேன். நம்ம ப்ராஜெக்ட் தொடரும். சரிங்க. நல்லா இருந்துயா. மிகவும் அருமையான ஒரு சொற்பொழிவு. கேட்க ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்பி திரும்பி அவங்கள பத்தி நிறைய ஆராய்ச்சியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கியா. நன்றியா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றியா. Hello sir. Good evening sir. Very good evening Paul. Sir, great sir. That excellent and wonderful session sir. As usual. Thank you sir. And again great motivation to everyone. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சயின்டிஸ்டோட வாழ்க்கை வரலாறு அந்த சாதனைகள் வரும்போது ரெண்டுமே பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு இந்த காஸ்மிக் ரேஸ், இந்த ஹை எனர்ஜி தட் இஸ் அ புரோட்டான் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இந்த சேட்டலைட்ல எல்லாம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் சார், ஸோ அதை ஈவன் லோ எனர்ஜி எல்லாத்துலயும் மெஷர் பண்ணலாம். அப்ப அந்த சேட்டலைட்டுக்கு அப்புறம் அதனுடைய யூசேஜ் நிறைய இருந்தது. அது மேல ஒருவேளை விக்ரம் சராபாயோட போயிருந்தா நிறைய பண்ணிருக்கலாம். அது ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சோன்னு.
இன்னும் கொஞ்ச நாள் விக்ரம் சாராபாய் இருந்திருந்தால் கண்டிப்பா Yes, வந்து sir. நாம அப்படி கற்பனை பண்ண முடியும். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நன்றி. எஸ் சார். சேட்டலைட்ல நிறைய அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் அப்பயே 1970s. அது ஒரு பெரிய இழப்பா தான் இருக்குன்னு கேட்கிறேன் சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம். வழக்கம் போல ஒரு உணர்ச்சிகரமான உரை. தேங்க்யூ சார். 2-3 பாயிண்ட் சொல்லணும்னு இருக்கிறேன். ஒண்ணு வந்து இந்த பிஃபாத் சௌத்ரி பேர்ல வந்து சார் உங்க குரல் கேட்கல, திரும்ப சொல்லுங்க சார். ஒரு விக்கிபீடியா பேஜ் கூட கிடையாது. நம்பர் 1 அது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு. ரெண்டாவது அவங்க சொன்ன ஊட்டியில வந்து கூட கிடையாது, வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி பிஃபாத் சௌத்ரி பேர்ல. 1. 2 வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ண அந்த ஊட்டி காஸ்மிக் ரே அப்சர்வேட்டரி இப்ப ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவங்கதான் ப்ரப்போஸ் பண்ணது. பட் அது நடந்துருச்சு. சரியா சொல்ல போனா விஞ்ஞான பிரச்சார அறிவியல் பலகை சார்பில் நம்ம என்ன செய்யலன்னா மத்திய அரசுக்கு வந்து அது சொல்லலாம். எப்படின்னா ஊட்டி காஸ்மிக் ரே அப்சர்வேட்டரிக்கு வந்து பிஃபாத் சௌத்ரி பேர் வைக்கணும். நிச்சயமா அவங்க பேர் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான பேர். 2. 3வது செய்தி என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபெமினிசம் இந்தியான்னு ஒரு சைட்ல கொடுத்துருக்குதுன்னா தி இன்விசிபிளைஸ்டு பிசிசிஸ்ட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஒரு பெண் வந்து இவ்வளவு தூரம் பிசிக்ஸ்ல வந்து ரொம்ப பெண்கள் கிடையாது, அதுவுமே அவங்களே சொல்றாங்க. அவ்வளவு பேர் அதை தாண்டி வந்த ஒருத்தவங்களாலையும் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியா. அது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த லீலாவதி டாட்டர்ஸ்னு ஒரு 98 பெண் விஞ்ஞானிகளை போட்டிருக்கிறாங்க. அதுல கூட இவங்க பேர் இல்ல. அதான் இன்னும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஓகே, நீங்க வெளிக்கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உணர்ச்சிகரமான உரை. இந்த ஒரு உரைக்கு உலகணிந்த நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சசிகுமார் சார் வணக்கம். வழக்கம் போல இன்னைக்கு ஒரு நல்ல உரை சார், நல்லா இருந்தது. அதாவது முதல்ல தெரிஞ்சவங்கல இருந்து ஆரம்பிச்சு இப்ப உரை வந்து அவருடைய பிறந்த தேதியே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் கூட அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நல்ல தெளிவா சொன்னீங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா கேள்விகள் எதுவும் இல்லை, ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படிங்கறதுக்காக சொன்னேன் சார். ரொம்ப நன்றி, நல்ல உரை. தேங்க்யூ சசிகுமார் சார். குரு பாண்டியன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. இன்னைக்குதான் உங்க உடைய முறையா கேக்குறேன் ஐயா. ஆமா ஐயா, ரொம்ப சூப்பரான உரை ஐயா. நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா ஐயா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஐயா. சூப்பர் சூப்பர். எல்லா உரைக்கும் வாங்க, நிறைய நம்ம பேசுவோம். நன்றி ஐயா, கண்டிப்பா வருவேன் ஐயா. ஜாய் சார். பேசுங்க சார். ஜெயச்சந்திரன் சார். ஜெயச்சந்திரன் சார் பேசுங்க. என்னாச்சு? கேலக்ஸி A30s உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேலக்ஸி A30s. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஜனகோடி சொல்லுங்க. ஆமாங்க, இது அவருடைய இறப்பு சான்றிதழே இது காரணமே தெரியாத காரணங்களால் இருந்தான்னு சொன்னதே ரொம்ப வருத்தமான ஒரு இதுவா செய்தியா பதிவு பண்ணுங்க. ஃபார் அன்னோன் ரீசன் ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க பாருங்க. இப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிட முடியுமாங்கிறது ஆச்சரியம். நன்றி நன்றி சார். ஹரிகிருஷ்ணன் தனக்கோடி பேச போறீங்களா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஒரு மியூட் ஆயிடுச்சு. கேலக்ஸி A30s. ஹலோ, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ. ஐயா, இப்போ பிரம்ம சமாஜத்துக்கு இந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கூட அவங்க எந்த அரசுக்கு எந்த பரிந்துரையோ அல்லது இதுவோ கொடுக்கலையா? அந்த சமாஜம் அதெல்லாம் பிரம்ம சமாஜம் செய்வது கிடையாது. பிரம்ம சமாஜம் வந்து இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலையில பிரம்ம சமாஜம் என்பது
அவங்க வந்து ஒரு 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 சின்ன குறுகிய ஒரு வட்டமாயிட்டாங்க. அவங்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து வாங்குறது அது இதுன்னு அவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆயிட்டாங்க. பிரம்ம சமாஜம் நீங்க நினைச்ச அது அதுக்கு வாய்ப்பு. நன்றி. தொண்ணூறுகளே அப்படிதான். ஆமா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. ஹரிகிருஷ்ணன் சார், நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஹரிகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன். வழக்கம் போல உங்களோட உரை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். மிக அருமையான உரை, ரொம்ப எழுச்சிமிக்க உரை. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தர் ஏமாற்றப்பட்டு அவங்க பேர்ல இன்னொருத்தர் நோபல் பிரைஸ் வாங்குறது இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அதை திருப்பி நடக்காதா சார்? இப்ப ஏற்கனவே ஒருத்தர் அவங்க பேர்ல வாங்கியிருக்கிறது இப்ப ப்ரூவ் பண்ணி இருக்கிறது, அதை வந்து திரும்ப நம்ம இங்க இந்தியாவில இதை முன்னெடுத்து அதை தக்க வைக்க முடியாதா? ஆக்சுவலி வந்து சுதர்ஷனுக்கு வந்து நோபல் மறுக்கப்பட்ட பொழுது 42 நோபல் லோரேட்ஸே எழுதினாங்க. நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கடிதம் வரப்பெற்றோம். ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்கிற ஒரே ஒரு சிங்கிள் லைன் பதில் மட்டும்தான் கொடுத்தது. இந்த மாதிரி நோபல் கமிட்டி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. அது ஒரு போராட்டம், அது ஒரு தனி கதை. உங்களோட யுரேகா, அதுக்கப்புறம் உலக பெண் விஞ்ஞானிகள், இதுல எல்லாம் நான் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பார்த்திருக்கேன். இந்த அறிவியல் அரசியல் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையே தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப இது உலக பெண் விஞ்ஞானிகள் இவங்களை குறிப்பிட்டு இருக்கீங்களா சார்? நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்சேன், ஞாபகம் சார். நான் வந்து இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதே 2009 தான். உலக பெண் விஞ்ஞானிகள் வெளிவந்தது 2000ஆம் ஆண்டு. அதான் 9 ஆண்டு கழிச்சு தான் நான் என் தேடலின் மூலம் இவங்களை அடையிறேன். நான் இவங்களை பத்தி படிச்ச ஞாபகம் வரல, அதனாலதான் பிசி. இவங்களுடைய பேர் என்ன தெரியுங்களா? வெறும் பிசி தான். பிசின்னு தான் எழுதுறாங்க. ரொம்ப அநியாயம் அது. என்கிட்ட ஒரு பெரிய பிசிக்ஸ் புக் இருக்கு, இத்தாந்தடி பிசிக்ஸ் புக். நான் அதை கூட இப்ப தேடுறேன், எங்கேயாவது இருந்தா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிசிக்ஸ் புக்ல காஸ்மிக் ரே பிசிக்ஸ் பத்தி எழுதிட்டு ஒரே ஒரு இடத்துல பி சௌத்ரி ஆஃப் இந்தியான்னு ஒரு வரி வருது. யாரா அந்த சௌத்ரின்னு 2009 தேடி போன பொழுதுதான் நான் வந்து பீபா சௌத்ரி அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்ததை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏற்கனவே ராஜசேகர் சார் சொன்னது மாதிரி ஒரு விக்கிபீடியா பேஜ்ல இருந்து எதுவுமே இல்லாத ஒரு விஞ்ஞானியை தேடி கண்டுபிடிச்சு போவது, ஆய்வு செய்வது என்பது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயமா. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஒரு கல்பனா சாவ்லா ரேஞ்சுக்கு ஒருத்தரை வந்து நம்ம கொண்டு போய் மக்கள் முன்னாடி நிறுத்தி அப்போ அடி இதை பாரியா என்று காட்டுவது என்பது ஒவ்வொரு பொண்ணும் நம்ம நாட்டுல ஒரு பிகாம் முடிக்கிறது, ஒரு பிஎஸ்சி முடிக்கிறது, ஒரு பிஏ படிக்கிறது, ஒரு காலேஜ் படிச்சு முடிக்கிறதே கல்பனா சாவ்லா ஆகலாம் மாதிரி சார். அவ்வளவு இருக்கடுப்புகள் கடந்துதான் நம்ம வர வேண்டியதா இருக்கு. இந்த பாடத்தை ஒவ்வொரு பெண் அறிஞரும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. இதான் உண்மை. கண்டிப்பா. தேங்க்யூ ஹரிகிருஷ்ணன். தேங்க்யூ. செந்தில்குமார் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. செந்தில்குமார் சார், அன்மியூட். சார் வணக்கம். வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் நடராஜன் சார், வணக்கம் போல். இன்னைக்கும் வந்து சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சிட்டீங்க இன்னைக்கு. தேங்க்யூ சார். அருமையான பதிவு சார். இன்னைக்கு வந்து அதாவது ஒவ்வொரு வாரத்தையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆர்வத்தை வந்து எப்பவுமே தூண்டிட்டே இருந்துறீங்க. இன்னைக்கு உங்க டாக்டர் பீபா சௌத்ரியை பத்தி வந்து விளக்கமான ஒரு விஷயங்கள் வந்து நல்லா சொல்லியிருந்தீங்க சார். இதுல எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ இவங்க இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க. அது இல்லாம இந்தியாவில வந்து பல முக்கியமான நபர்கள் லைக் அந்த பாபா அண்ட் நம்ம விக்ரம் சாராபாய் அவங்க கூட இப்போ நேருவால ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி பெரிய டீமோட ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களுடைய பேர் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய பேரெல்லாம் நம்ம வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஏன் வரல? இல்ல மேபி அவங்க பெண் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் அப்படியே நின்றுடுச்சா? ஏன்னா ஈக்குவலா வந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. எனக்கு அது ஒரு கேள்வி, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இது மாதிரி பல வந்து காஸ்மிக் ரேஸ்ல வந்து பல விஷயங்களுக்கு முன்னோடி இந்த காஸ்மிக் ரே உடைய ஐடென்டிபிகேஷன், அதுக்கான இன்டர்னல் ரிசர்ச் அது வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமா பணியாற்றி அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. ரியலி அவங்க இது மாதிரி ஒரு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் நம்ம இந்தியாவில இருந்திருக்கிறாங்கன்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமை. அது நம்ம எல்லா இடத்துலயும் வந்து நம்ம கண்டிப்பா இதை வந்து நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி
இந்த நீங்க சொல்ற இந்த இது வந்து நான் பல பல என்னுடைய மீட்டிங்ல பத்தி நான் இது அறிமுகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் 4 பேர் கேட்டு யாருன்னா ஒரு விஷயம் அது பயனிட மாட்டாங்களா அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள் பரிமாறிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி நடராஜன் சார். இதுல வந்து எனக்கு அது ஏன் அந்த இடம் வந்து ஏன் வந்து இவங்களால வந்து மற்றவங்க பிரபலமா சொல்ல இவங்க ஏன் வரல அப்படின்னு தான் என்னுடைய கொஸ்டினா இருந்தது. அவரு ராஜசேகர் சார் சுட்டி காட்டியதை போல இந்தியாவினுடைய ஒரு ஃபெமினிஸ்ட் அசோசியேஷனே இவங்க பேரை போட்டு இந்த இன்விசிபிளைஸ்டு சயின்டிஸ்ட் அப்படின்னு எழுதும் அளவிற்கு இவங்களை வந்து பின்னாடி தள்ளுறாங்க. 64ல நேரு இறந்து விடுகிறார். நேருவோட காலமே எப்படி ஆயிடுதுன்னா நிறுவனமயம் ஆக்கப்பட்ட அறிவியலா இந்திய அறிவியல் மாறிடுது. இந்திய அறிவியல்ல ஆய்வு செய்யற ஒருத்தர் சம்பளம் சம்பளம் வாங்கும் ஒருத்தரா அது மாறும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா போட்டி, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ல முதல் பெண்மணியா போய் ஜாயின் பண்ற அளவுக்கு அந்த எவ்வளவு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ள போயிருக்கு. அதனால வந்து எல்லாமே இருக்கு. இதையும் சேர்த்துதான் நம்ம உரையில நம்ம நிகழ்த்துகின்றோம். துரதிருஷ்டவசமான இந்திய அறிவியலின் இந்த சரித்திரத்தை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிற அறிவியல் பலகைக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நடராஜன் சார். அறிவியல் பலகைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எங்க வந்து கண்டினியூஸா வந்து இதுல வந்து எங்களை வர வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார். சார் இந்த இவங்களுடைய தகவல் அடங்கிய எதனா ஒரு இ புக்கோ எதனா எதனா இருக்குங்களா சார்? நான் டைட்டிலா போட்டிருந்தேன் அந்த ஒரு புக்கு தான் சார். சரிங்க சார். அந்த ஒரு புக்கு தான். அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்ளம் இல்லை. எ ஜுவல் அன்எர்த்தட் பீபா சௌத்ரி அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல அந்த புக்கு கிடைக்குது. ஆனா அதனுடைய அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்ஷியலா தான் கிடைக்கும். ஒரு சில பக்கங்கள் உங்களுக்கு நெட்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். மாதவன் நீங்க சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களாங்க சார்? வணக்கம் போல சொல்லுங்க. ரொம்ப வழக்கம்னு சொல்றதே வந்து ஒரு வழக்கம் ஆயிடுச்சுங்க சார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க சார். அதாவது உண்மையான ஒரு ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரியான சயின்டிஸ்ட் தான் சார் நம்ம சொல்லணும். உண்மையாவே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் ஸ்டார்ஸ் சார் இவங்கலாம். நான் வந்து இப்போலாம் வந்து நான் வந்து சின்ன குழந்தைங்கள் இடத்துலயோ இல்லை வேற இடத்துலயோ பேசும்போது உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத கேட்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த அறிவியலாளர் யார், சயின்டிஸ்ட் யார், அப்ப தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு எந்த சயின்டிஸ்ட் பிடிக்கும், இந்தியா லெவல்ல யார் பிடிக்கும், வேர்ல்டு லெவல்ல யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்கறது வந்து தொடங்கி இருக்கேன். அப்படி கேட்டுட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னன்னா அவங்க யோசிக்கிறாங்க, அப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ஸ்னா வந்து நம்ம சயின்டிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. ஒரு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏதோ என்னோட முடிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டா பண்ணியிருக்கேன் சார். உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து குழந்தைகளிடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு தொடங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். உண்மையான ஸ்டார்ஸ் இவங்க தான் சார். நன்றி சார். ராஜன் பேசலாம். அதுக்கு முன்னாடி மாணவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க, மாணவர்கள் கேள்வி கேட்கலாமே. வணக்கம் நடராஜ சார். நான் செல்வி ராஜன் பேசுறேன். நீங்க எவ்வளோ தூரம் நீங்க பல விஷயத்த ஆராய்ஞ்சு படிச்சு எங்களுக்கு சாரா எடுத்து கொடுக்குறீங்க. ஐ திங்க் உங்களுக்கும் ஒரு அவார்ட் கொடுத்தே ஆகணும் சார். அது உங்க பக்கத்துல இன்னொருத்தர் யாரும் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. பட் யூ டிசர்வ் a lot சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். இது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை. 2009 நான் இவங்க பேரை வந்து இடறுகிறேன். இடர்ன பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தொடர் வாசிப்பு, தொடர் பயணம், தொடர் இதில் இருக்கும்பொழுது ஒவ்வொன்றே தேடுறோம் இல்லையா? அந்த தேடலில் வர்றதெல்லாம் நான் வந்து எழுதி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டைரி என்கிட்ட இருக்கு. எழுதி வைக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாத்துலேருந்தும் புதையல் மாதிரி எடுத்து தொகுத்து அதை கொடுக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். கடுமையான உழைப்பு தேவைப்படும். ஆனா ஒரு அறிவியல் வரலாற்றாளராக ஐ ஆம் சயின்ஸ் ஹிஸ்டாரியன், ஒரு சயின்ஸ் ஹிஸ்டாரியன் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன மாதிரியான வேலை செய்யறவங்க ரொம்ப குறைவுதான். நீங்க சொன்னது உண்மை. சயின்ஸ் ஹிஸ்டாரியனாக நான் கடுமையாக உழைக்கிறேன். அதுல என்னுடைய வேலை ஒரு பக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சயின்டிஸ்ட பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆழ்மையான அது பத்தி அறிவியல் இருந்திருக்கணும். அது அந்த அறிவியல் இல்லாதவங்களால இத எடுத்து சொல்ல கூட முடியாது. ஒரு சயின்ஸ் ஹிஸ்டாரியன் என்பது ஒரு ப்ரொஃபஷன்.
இதை முதல்ல வந்து ஒரு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. சயின்ஸ் ஹிஸ்டாரியனாக என்னை அங்கீகரிக்கும் உங்களை போன்ற ஒருவருக்கு என்னுடைய சல்யூட்ஸ். தேங்க்யூ. ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு காரியமும் செய்றீங்க. நீங்க எங்களுக்கெல்லாம் தட் இஸ் எத்தனை பேருக்கு சொல்றனால எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இன்னும் இவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும், நமக்கும் சான்ஸ் கிடைக்கும், ஃபியூச்சர் இருக்குன்ற பாசிட்டிவிட்டி உங்களால தான் கிடைச்சிருக்கு. So you deserve a lot, sir. Thank you very much. வாழ்க வளமுடன். Thank you, madam. ஜாய் சந்திரன் சார். திருமகை ஆமா, அவர் பேசவே இல்லை. ஜாய் சந்திரன் சார், ஆடியோ பேசுங்களேன் சார், கேட்கல ஒன்றும். ஹலோ சார், ஜாய் சந்திரன் சார், நீங்க வந்து ரீலாகின் பண்ணுங்க சார், உங்க ஆடியோ வரல, திருப்பி ரீலாகின் பண்ணி வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். நித்யா பேசுங்க, அறிமுகப்படுத்தி பேசுங்க. வணக்கம் ஐயா, நான் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன். நித்யா, அறிவியல் ஆசிரியையா இருக்கிறேன். ஆயிஷா ஐயா அவர்களை சொல்லணும்னா ஒரு நிச்சயமா ஒரு திருடர்னே சொல்லிடுவேன் நான். ஏன்னா எங்களுடைய சனிக்கிழமை மாலைகளை நேரங்களை முழுமையாக திருடிக்கிறாரு அவரு. புரியல. விஞ்ஞானிகள் தான் திருடுறாங்க. நான் திருடல, நான் எந்த விஞ்ஞானியை பத்தி பேசுறேனோ அவங்க திருடிடுறாங்க. இல்ல சார், எங்களுடைய இல்ல நாங்க அதே ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் இல்லாதது கூட ஒரு வெறுமையை உணர்ந்தோம். நிச்சயமாக அந்த அளவுக்கு ஈடுபாடோட பாத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைகள் மாணவர்கள்டையுமே இருந்துட்டு இருக்கு. அறிவியல் விஞ்ஞானின்னு கேட்டாக்கா உடனே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து ஐன்ஸ்டீன். கொஞ்சம் பெருசா படிச்சவங்க ஐன்ஸ்டீன் சொல்றாங்க, இல்லைன்னா தெரிஞ்சது தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும்தான். இப்பப்போ அப்துல் கலாம் பேர், அவருடைய பேரை சொல்றாங்க. அதை தாண்டி நம்மளாவே ஒவ்வொருத்தரையா சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா இப்ப நீங்க உங்களுடைய லிஸ்ட பாத்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா பிரமிப்பாவும் இருக்கு. ரொம்ப ஒவ்வொரு வாரமுமே எங்களுக்கு மனக்குமுறலோட தான் அந்த அன்றைய நாள் போகுது. நம்ம நாட்டுல வந்து சயின்டிஸ்டே இல்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து எல்லார் மனசுலயுமே இருக்கு. வெளிநாட்டு சயின்டிஸ்ட்னா வெளிநாட்டுலதான் இருக்காங்க, நம்ம நாட்டுல உருவாகல அப்படின்னே ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா உண்மை வந்து அதையும் தாண்டி நம்ம அவங்களெல்லாம் ஆராதிக்கல, அவங்கள கரெக்டா உற்சாகப்படுத்தல, அவங்கள வந்து அங்கீகரிக்கலங்கிறது வந்து மிக மோசமான ஒரு விஷயம். அந்த பின்னடைவு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் சார் இருக்கு. என்னுடைய சிஸ்டர் எல்லாம் வந்து பிஹெச்டி பண்ணும்போது 10 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது முடிக்கவே விடாம தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் அந்த அறிவியல் அரசியல்ங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் ஏதாவது என்ன நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துட்டே இருக்குங்க சார். நன்றி. அதே மாதிரி இப்போ நாங்க எங்க அப்பாவும் இந்த மீட்டிங்ல தான் இருக்கிறாரு, ரவீந்திரன் அப்படின்னுட்டு. அவர் வந்து இந்த மாதிரி இருட்டடிப்பு செய்யப்பட்ட விஞ்ஞானிகள் எல்லாம் அவர் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. டெய்லி அவர் வந்து ஒவ்வொரு அறிவியல் விஞ்ஞானிய வரைஞ்சிருவாங்க. இப்ப நானும் ஆரம்பத்துல கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால நிறைய விஞ்ஞானிகளை வரைஞ்சு கொடுப்பாங்க. நாங்க ஸ்டேட்டஸ் அதுல எல்லாம் போட்டு அவங்களை நினைவுபடுத்துவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்களும் உங்களுடைய குழுல அதை போடுங்க. ஆமா, அது வந்து நீங்க அறிவியல் பலகையினுடைய குழுவுல போடலாமே. சரிங்க சார். சார், ஓகே. இது வரைக்கும் போட்டதையும் அனுப்புங்க, போடுறதையும் அனுப்புங்க. ரவீந்திரன் சொல்லிட்டு உங்க மீட்டிங் அவங்களும் ரெகுலரா பாத்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றிங்க சார். தேங்க்யூ. ஜாய் சந்திரன் சார், நீங்க பேசலாம். Sir, can you hear me now? Now yes. Oh, thank you, sir. Thank you, sir. பாம்பேல ரொம்ப மழை பெய்யுதா? ரொம்ப கொஞ்சம் மழை இருக்கு சார், கொஞ்சம் மழை இருக்கு. சார் ரியலி ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்ராம். அப்புறம் அதுல வந்து இவங்க வந்து நாட்டுக்காகவே உழைச்சு, யாருமே கல்யாணம் பண்ணிக்காம என்ன சொல்றது, அந்த ஃபுல் ட்ரஸ்டுக்காகவே, நாட்டுக்காகவே, அந்த யூனிவர்சிட்டிக்காகவே உழைச்சிருக்காங்க. இட் இஸ் ரியலி கிரேட் சார், தேர் ஃபேமிலி. அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சயின்டிஸ்டோடைய டீட்டெயில்ஸும் நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் ப்ரோக்ராம்ல நான் வந்து கான்ஃபரன்ஸ்ல அட்டென்ட் பண்ணும்போது நான் வந்து சொன்னேன், நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. ஸோ I request our International Scout and Guides program coordinator. I am one of the coordinator in Mumbai.
So request Aisha Nadarajan sir to come on live program whenever the live program conducts. That's my kind request. No problem. We are ready. Thank you, sir. Thank you very much, sir. Thank you all of you. Definitely, sir. Definitely, sir. Because it is an international program. The Jota Joti conducts all over the world. I know. So we are providing the wireless communication around the world. So when the program conducting, that time the most of the school students will be there. So definitely I will make it your school or your area will be conducting the Jota Joti. That time you can coordinate with them, sir. So we can provide all the facilities, sir. Thank you very much. Thank you very much, Rajchandra. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம நன்றி பகுதிக்கு போயிடலாம். மகேந்திரவர்மன் சார், அந்த ரவீந்திரன் ரெடி சார். சார், ரவீந்திரன் சார் கை தூக்கியிருக்காரு. ஓகே வெரி மச். ரவீந்திரன் சார். ஓவியர் ரவீந்திரன். எஸ் சார், எஸ் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரவீந்திரன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். இந்த பிளாக் ஹோலுக்கும் காஸ்மிக் எனர்ஜிக்கும் தொடர்பு இருக்குங்களா? பிளாக் ஹோல்ஸுக்கும் காஸ்மிக் எனர்ஜிக்கும் இருக்கின்ற தொடர்பு பற்றி ஒரே ஒரு கட்டுரை மட்டும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதியிருக்கிறார். மிக மிக அருமையான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறது. பிளாக் ஹோல்ஸுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, அங்குதான் அது வருதாங்கிறதும் தெரியல. ஆனா தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த காஸ்மிக் அலைகள் போய்கிட்டே இருக்கு. இந்த காஸ்மிக் அலைகள் புவியில் வந்து விழுந்த அந்த கான்சியஸ் அந்த காலகட்டம் ஒன்று இருக்கிறது. பிளாக் ஹோல்ஸ் வந்து இந்த காஸ்மிக் அலைகள் முழுவதையும் உள்வாங்கிக் கொள்கின்றன அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்காரே தவிர காஸ்மிக் அலைகளை பிளாக் ஹோல்ஸ் வெளியிடுகிறது என்ற தகவல் எதுவுமே ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வரையிலான விஞ்ஞானிகளால் தர முடியவில்லை. இதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். நீங்க ஒரு நல்ல ஓவியர், அற்புதமா படமெல்லாம் வரைகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் சார். என்னுடைய உரைக்கு நீங்கள் வருவது என்பது நான் கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பேர். நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகேந்திரவர்மன் சார், நான் ரெடியா இருக்கேன் சார். எஸ் எஸ் சொல்லிடலாம். நன்றி சார். இப்படி சார் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது. சரி, இப்படி ஒரு அருமையான ஒரு வானியல் இயற்பியலாளரான திரு இபா சௌத்ரி அம்மையார் அவர்களை வந்து வானில ஒரு நட்சத்திரமா நம்மகிட்ட நின்றுட்டு இருந்தாலும் சமூகம் வந்து நம்மளை வந்து நமக்கு கிட்ட அந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானியோட படைப்பை வந்து கொடுக்கலனாலும் அதை வந்து தேடி 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 எங்களுக்காக ரசமாட்டம் புழிஞ்சு கொடுக்குற நம்ம ஆயிஷா சார் இருக்காங்க. அவருடைய படைப்பு ஆயிஷாவில இருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலின பாகுபாடுங்கிறது அறிவியல்லையும் சரி மற்ற முன்னேற்றங்களிலையும் சரி அதை தொடர்ந்துகிட்டே வருது. அதை ஒழிக்கிறதுக்கு நாம இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு அம்மையாரனுடைய புகழையும் வந்து பார்க்கணும்னு ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அறிவியல் பலகைக்கும் விஞ்ஞான் பிரசார் பாரதி அமைப்புக்கும் திரு ஸ்ரீகுமார் சார் அவர்களுக்கும் வழக்கம் போல எங்களது மனம் கவர்ந்த எங்களது ஆயிஷா நடராஜன் சார் அவர்களுக்கும் இதயம் பிணைந்த நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரியான ஒரு வாரம் வந்து சங்கர் அபி பிஸ்தி என்று ஒரு விஞ்ஞானி பற்றி பேசுறார். அபாஜி. ஓகே, அபாஜி பிஸ்தி அவரை பற்றி தான் பேசுகிறோம். ஓகே, சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மாணவர்களும் அடுத்த வாரமும் உங்க நண்பர்களோட சேர்ந்து கலந்துக்கணும். எந்த கோகுல் அண்ணாச்சி கூட இந்த தகவல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குட் நைட் ஆல்.